எனக்கு என்னன்னா, இங்க ஜாக் விஷால் பத்தி தப்பா பேசுனது மேட்டர் இல்ல. சௌந்தர்யாவே விஷால வந்து பேசுனது தான் மேட்டர் ஆக்சுவலா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க சவுண்ட் ஃபேன்ஸ் வந்து அடிக்காதீங்க. இதில் உங்களுக்கு வேறு எந்த கேள்வியும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். பட் வந்து நேற்று ஒரே நாளில் ஒபாமா ஆன மாதிரி ட்விட்டர் முழுக்க என் பேரை போட்டு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பாப்பாய் பார்க்குறேன். ரோஷினியும் இழுத்து விட்டுருங்க. ரோஷினி பேர் மட்டும் தாங்க வரல. ரோஷினி நேற்று நம்ம எந்த ரோல உட்காந்துருந்தோம் ரோஷினி? ஏங்க நான் உண்மையாக சொல்லட்டுமா, நாங்கள் கடைசி ரோவில் உட்காந்துருந்தோம். அண்ட் சீரியஸாக நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு ஏன் நான் இப்போ இந்த ஸ்பேஸில் பேசணும்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா இந்த ஸ்பேஸ்லேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சுது. இப்போது இதே வார்த்தையை சௌந்தர்யாவுக்கு அப்ளாஸ் வந்தப்போ ஜோ மைக்கேல் இந்த ட்வீட்டை போட்டிருப்பாரு. கேட்ட அதே கொஷனை தான் ஜாக்லின் மேட்டர்லையும் கேட்டாங்க. அப்போ ஜாக்லின் வரும்போது பிஆர், ஜாக்லினுக்கு வரும்போது ஃபேக் ஆடியன்ஸு, ஃபேக் கிளாப்ஸு. சௌந்தர்யாவுக்கு வந்து அது லாயல்ட்டியா? எனக்கு புரியல. வரும்போது லாயல்ட்டியா? இது என்ன ரகத்தில் நம்ம இதை சேர்க்கணும்னு மட்டும் கொஞ்சம் எனக்கு யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா, மேபி எனக்கு பேசிக்காக அறிவு கொஞ்சம் கம்மின்னு நான் இப்போது உணர்றேன். நேற்றுலேருந்தே நான் என்ன அடித்த அடியில எல்லாம் என்னடா பாவம் போனோம், ஷோக்கு போனோம். எனக்கு நான் இப்போ சொல்கிறேன், நான் ஜாக்லின் ஃபேன் தான். யார் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. நேற்று வரைக்கும் நான் ஜாக்லின் ஃபேனான்னு கேட்டால் கிடையாது. நான் நியூட்ரலாக இருந்தேன். எனக்கு ஜாக்லின் பண்ணுற நிறைய விஷயத்தில் பிடிச்ச இடங்களும் இருந்துச்சு. ஓகேவா? அதுக்காக அந்த பொண்ணை யாருமே ஃபேவர் பண்ணாத ஒரு விஷயத்தில் அந்த பொண்ணுக்கு சரி ஓகே எல்லாருமே அடிக்கிறாங்களே அப்படின்னு தான் நான் அந்த பொண்ணு தப்பு பண்ணும்போதும் பேசியிருக்கேன். ஆனால் மற்றபடி அந்த பொண்ணு தான் அப்படின்லாம் நான் எங்கேயுமே பேசினது கிடையாது. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், நான் ஜாக்லின் ஃபேனாகவே இருந்துட்டு போகிறேன். எனக்கு அதில் எந்த கில்ட்டும் கிடையாது. ரீசனும் நான் சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு வந்து 11 வாரம் நாமினேட் பண்ணியிருக்காங்க. 11 வாரம், அதாவது எனி ஹிஸ்ட்ரி 8 சீசனில் நடக்காத ஒரு விஷயம். ஒரு பொண்ணை நாமினேட் பண்ணதோ, அந்த பொண்ணு எவ்ரி டைம் வந்து ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணதோ சரி, அந்த பொண்ணுக்கு நடக்கிற ரோஸ்ட்டோ, அந்த பொண்ணுக்கு நடக்கிற நிறைய விஷயங்களோ வேறு யாருக்கு நடந்திருந்தாலும் இங்கே அதோட சினாரியோவே வேறு. ஒன்று அவங்க கம்ப்ளீட்டாக உடஞ்சி போயிருப்பாங்க, இல்லை கேம் போயிருக்கும், எல்லாமே போயிருக்கும். அண்ட் நான் இப்போ இது இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். இது டிபேட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வரல. ஆனால் நான் என்னோட ஒப்பீனியனாக சொல்கிறேன். ஜாக்லின் அப்படிங்கிறது ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட். அந்த இடத்துல ஒரு மேல் கண்டஸ்டன்ட் இருந்திருந்தா எல்லாமே அப்சைட்டும். ஆரியை விட, நான் திருப்பவும் சொல்கிறேன், ஆரியை விட அதிகமான ஒரு ரெஸ்பான்ஸும் அதிகமான சப்போர்ட்டும் கிடச்சிருக்கும். ஆனால் அது ஜாக்லின் அப்படிங்கிற நான் எல்லா மெனியும் நான் தப்பு சொல்ல. இங்கே நான் இப்போ நான் பாப்பா எல்லாம் பார்க்குறேன். அதுக்காக ஜாக்லினை சப்போர்ட் பண்ணல, அதனால நீங்கள் தப்பானவங்கன்னு நான் சொல்லலை. நான் இங்கே இருக்கிற யாருமே பொதுவாக சொல்கிறேன். இதை மென் சொசைட்டியில் இட்ஸ் ஆல்வேஸ் சேலஞ்சிங் டு ப்ரூவ் ஹர் செல்ஃப். அது எந்த விமனாக இருந்தாலும் சரி. நானும் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்கேன். நான் நியூஸ் தான் சொல்கிறேன். ஒரு மென் டாமினேட்டிங் சொசைட்டியில் ஒரு விமன் ப்ரூவ் எவ்ரி நவ் அண்ட் தென் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை அந்த பொண்ணு பண்ணுறதுக்காக மட்டும்தான். மோர் ஓவர் ஜாக்லினுக்கு மட்டும் நாங்கள் கை தட்டலைங்க. மஞ்சரிக்கு வந்த கைத்தட்டும் நாங்கள் தான் தட்டினோம். அப்போ சொல்லி மஞ்சரிக்கு வந்த கைத்தட்டு மட்டும் ஜென்யூன், மஞ்சரி டிசர்வ்ஸ் இட். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த 2 கைகள், இந்த 2 கரங்கள் தான் கை தட்டினது. இந்த குரல் தான் கத்துனது மஞ்சரிக்கு. இதே குரல் தான் தீபக்குக்கும் கத்துச்சு. விஷால் ரோஸ்ட் வாங்கும் போதும் எடுத்த உடனே அவன் பேர் என்ன, ஜெஃப்ரி மூஞ்சி மாறும்ல பாடுறதுக்கு முன்னாடி, அப்போவும் இந்த குரல் தான் கத்திச்சு ஜெஃப்ரிக்கு ரோஸ்ட் பண்ணும்போது. இப்படி நாங்கள் பாரபட்சமே பார்க்காம எல்லாருக்குமே கைத்தட்டதான் செஞ்சோம், எல்லாருக்குமே கத்ததான் செஞ்சோம். சரியா? எங்களுக்கு ஃபேவராக இந்த முத்துக்குமரனுக்குமே நாங்கள் கைத்தட்டணும் தான். முத்துக்குமரன், கோவை சரலா மாதிரி அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்து கைத்தட்ட தான் செஞ்சோம். ஜென்யூனாக நாங்கள் ஒன்று பண்ணுறோம், அதுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் 5 ஏங்க இப்போ நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பாப்பாய் சவுண்டு தான் என்ன ஜாக்லின் வாங்க அப்படின்னு 4 பாயிண்ட் நான் பாப்பாயை வச்சு உட்காந்து சொன்னேன்னா பாப்பாயை ஒத்துப்பாரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு? இல்லை பாப்பா என்ன சின்ன குழந்தையா? இல்லை பார்க்குற எல்லாருமே சின்ன குழந்தையா? ஏதோ நாங்கள் 5 பேர் உள்ளே போய் அங்கே மொத்தமாக எத்தனை ஆடியன்ஸ் தெரியுமா? 146 ஆடியன்ஸ் அந்த இடத்துல உட்காந்துருந்தது, எங்களையும் சேர்த்து. ஸோ இந்த 5 பேர் 141 ஆடியன்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஜாக்லினுக்கு கைத்தட்ட வைக்க முடியும் அப்படின்னு நினச்சி இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா, அடுத்த சீசனில் நாங்கள் தாண்டா கண்டஸ்டன்ட். போடா சும்மா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நேற்று நைட்லேருந்து மாற்றி சொல்லுங்க பாப்பா.
பாப்பாய் நான் இந்த இல்ல அது இல்ல. சொல்லுங்க. இல்ல இல்ல நாங்க போகும்போது எல்லாருமே ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, நாங்க அந்த நேம் லிஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரோலையுமே உட்காந்துட்டாங்க, கம்ப்ளீட்டாக எல்லாரோலையும் உட்காந்துட்டாங்க. நாங்கள் கடைசியாக போய் இடமே இல்லாமல், எங்கள் கூட வந்த ஒருத்தருக்கு இடம் இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஆண்டியை நவுந்து உட்காருங்க நவுந்து உட்காருங்க நவுந்து உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சோம். நாங்கள் எங்களுக்கு முன்னாடி இருந்த 2 பேர்த்திட்ட பேசினோம். பக்கத்தில் இருந்த 2 பேர்த்திட்ட நானே வம்பு பிடிச்சி பேசிகிட்டு இருந்தேன் அந்த ஆண்டிக்கிட்ட. அவங்க என் கூட பயங்கர ஜாலியாக இருந்தாங்க. என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் கேட்டாங்க. ஓகே, அவங்க கூட நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். இவங்க எப்படி அதை சொல்கிறாங்கன்னா, இவங்க போய் பிச்சை எடுத்தாங்க, ஓட்டு போட சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லி பிச்சை எடுத்தாங்க, அவங்க ஃபேஸுக்கு நேராக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்க தேவையில்ல. அண்ட் வந்து ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணாமலாம் கிளாப்ஸ் வந்துச்சுல்ல, ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. எபிசோட்லேயே ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ எங்கே போயிருந்தீங்க நீங்கள்? இப்போ நாங்கள் பேசல. டூர் இல்லை போயிருந்தோம். இல்லை இது எப்படி இருக்குன்னா, இவனுங்க போயிட்டானுங்கடா, போய் அது வேற டிவியில் இவனுங்க முகரக்கட்டையை காட்டியிருந்தாவது இவனுங்க பிஆர்னு நம்ம போட்டிருக்கலாம். இவனுங்க முகரக்கட்டையும் தெரியவே இல்லையே, எந்த திசையில் தேடினாலும் தெரியலையே. ஏன்னா கடைசி ரோவில் நாங்கள் இல்லாத அழிச்சாட்டியம்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால வீடியோவிலேயே கவர் பண்ணலை. நான் பாட்டுக்கு 3/4 நேரம் அந்த ஆண்டி கூட தான் திரும்பி பேசிக்கிட்டு இருந்தேன். ஓகே, எங்களை காட்டல, பட் வந்து ஸ்டில் எங்களுடைய வாய்ஸ் எல்லாம் கேட்டிருக்கு. அப்படின்றப்ப நிறைய பேர் கேட்டாங்க, பர்பிள் சுடி தானே, ஆரஞ்சு சுடி தானே அப்படின்னாங்க. ஐயா நான் கருப்பு துணி போட்டு போயிருந்தேங்கய்யா, ஃபுல் பிளாக்ல போயிருந்தேங்கய்யா. ஓகே, ஸோ இதெல்லாம் வேண்டாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா பண்ணுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோமா பண்ணுறோம். 146 பேர் இருந்த இடத்துல 5 பேர் சப்போர்ட் பண்ணதுனால மற்றவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பிஆர் சூப்பராக இருக்குது, கேட்கும்போது ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அப்படியே ஒரு அதுவும் அமைதியா நீங்க கவுன்சிலர் நீங்க வந்து ஆடியன்ஸை மட்டும் இருங்கங்க உங்கள் புத்தி எந்த அளவுக்கு மழுங்கி போயிருக்கு அப்படின்றது இதை வச்சு தான் தெரியுது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சொல்லுங்க பாப்பா. இல்ல இப்ப என்னன்னா இதுல ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தேன். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு படத்துக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சிருச்சுன்னா, நான் இந்த படத்துக்கு போறேன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போறேன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி எனக்கு தான் தான் பாப்பாய் பேசுறது கேட்கலையா? ஆமா பேசிட்டு இருக்காரு, ஒரு நிமிஷம் லிசனர் வேணா போயிட்டு வாங்க. மத்தவங்களுக்கு தான் கேக்குதா? ஒரு தம்ஸ் அப் போடுங்க. பாப்பாய் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. பேசுங்க. ஓகே, இப்போ என்னன்னா ஒரு படத்துக்கு போறோம்னு சொல்லி நம்ம ஒரு ட்வீட் போறோம்னு வச்சுங்களேன். உண்மையாலுமே எனக்கு டாம தெரியும், ரோஷினி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். இவங்க ஷோக்கு போறது எனக்கு தெரியாது. நான் ட்வீட் போட்டு முடிச்சு நான் டாம்கிட்ட பேசும்போது தான் நான் இந்த மாதிரி ஷோக்கு போறேன்னு இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இது என்ன வருத்தம் தெரியுமா? செட் பண்ணி வச்சு கிளாப் வந்துருச்சுன்னு நான் ஷோக்கு போயிருந்தா கூட எனக்கு அந்த வருத்தம் இருந்திருக்காதுடா. நானே வந்து மெரினா பீச்சில் காத்து வாங்கிட்டு உட்காந்துருந்தேன், வேற பிரச்சனை இல்லை. ஆக்சுவலா ஒரு 8 பேர்த்துக்கு நாங்கள் சென்னைக்கு வேற ஒரு விஷயம், அது என்னன்னு டாமுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்காக போனது. உள்ள சரி சென்னை போறோம், அங்க பாசம் கிடைச்சிருச்சு, போயிட்டு வரலாங்கிறதான். நாங்க ஒரு 8-9 பேர், 9 பேருமே உள்ள போல. 9 பேர் உள்ள போயிருந்தா இன்னும் உங்க கதை ஜாஸ்தியா இருந்திருக்குமே தான் எனக்கு ஆசையா இருந்திருக்கு. இப்போ ஒருவேளை அந்த 9 பேர் உள்ள போயிருந்தா ஷோ நடக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் டிலே ஆயிருக்கும். தூக்கி சோடா பாட்டில தூக்கி ஸ்டேஜ்ல வீசி இருக்கலாம், பேப்பரை பறக்க விட்டு இருந்திருக்கலாம். அதெல்லாம் நடக்கலையேன்னு எனக்கு இப்ப வருத்தமா இருக்கு. அது கூட இல்ல. இப்ப நீங்க 5 பேரு ஆடியன்ஸ ஓகே 140 பேரை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க, அதை ஒத்துக்கலாம். எப்படி நீங்க விஜய் சேதுபதி எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க அதுதான் அப்படி பாருங்க பேசுறதுக்கு? பாப்பாய். எங்க திறமை உங்களுக்கு தெரியாதா? நோக்கு வருமத்துல அப்படியே லாங்ல இருந்து நோக்கு வருமத்திலேயே அவரை தாக்கி அப்படியே ரோஷினி நீங்க ஃபர்ஸ்ட் லைன்ல உட்காரலாம்னு நீங்க சொன்னப்ப நான் உங்ககிட்ட என்ன ரோஷினி சொன்னேன்? நம்ம பின்னாடி உட்காந்துக்கலாம், செஞ்சிருவாங்க. என்ன சத்தம் காத்தடிச்சு அதானே டாம் இல்ல. இப்போ இதுவுமே இவங்களுக்கு கவுண்டர்லாம் நான் அடுத்தது கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் சீரியஸா இந்த ரெக்கார்ட்லாம் ப்ளே பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் ஒரு குரூப் போட்டு நம்மளை பத்தி பேசுறவங்களும் இருக்காங்க. என்னன்னா பாப்பாய் உங்களுக்கு தெரியுமா? பாப்பாய் யாருன்னே தெரியாதுங்க, ஒரு பேர் கூட எனக்கு தெரியாதுங்க. நானு பாப்பாய் டாம்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோமா, இவங்களை பத்தி நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா. காலைல ஏஞ்ச உடனே நான் இதை கேட்டு குபீர்னு 1/2 மணி நேரம் சிரிச்சேன் தெரியுமா?
நான் என் ஃபேமிலி ஆளுங்க அனுப்புற மெசேஜே 10 நாள் கழிச்சு தான் படிக்கிறேன். இதுல குரூப் வேற. எங்களுக்கு வேற வேலை இல்லையா? ஒண்ணு. இன்னொன்னு, டாம் வந்து ஆக்சுவலா அங்க அங்க இருக்கிற ஒரு ஆன்ட்டியும் முன்னாடி ஒரு ஐடி எம்ப்ளாயி குரூப் எங்க ஏஜ் கேட்டகரியில ஒரு குரூப்ல பீப்புள் இருந்தாங்க. அவங்களா தான் எங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா அன்ஷிதாவை நாங்க ட்ரால் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பக்கத்துல டாம் பக்கத்துல ஒரு ஆன்ட்டியும் அங்கிள் வந்து அன்ஷிதா ஃபேனு. அதனால நானும் அங்கிளும் சேர்ந்து நான் வந்து அங்கிளை கலாய்ச்சிட்டு இருந்தேன். டாம் வந்து ஆன்ட்டி கிட்ட செம்ம ஃபிட்டா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இதுதான் நடந்துச்சு. நாங்க யாருக்கிட்டயுமே நீங்க யாரோட ஃபேன்? ஐயய்யோ! அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஜாக்லினுக்கு கை தட்டுங்க அப்படின்லாம் நாங்க எங்கேயும் யார்கிட்டயும் கேட்கல. ஓகேவா? ஜாக்லினுக்கு மட்டும் தான் நீங்க கத்தணும், கை தட்டணும்லாம் நாங்க யார்கிட்டயும் சொல்லல. அண்ட் அது எங்க வேலையும் இல்ல. வி ஆர் ஆல் மெச்சூர்ட், வெல் மெச்சூர்ட், வெல் பிஹேவ்ட் ஹியூமன் பீயிங்ஸ்னு நான் நம்புறேன். அடல்ட்ஸ். எக்ஸாக்டான வார்த்தை சொல்லணும்னா நம்மலாம் அடல்ட். நம்ம போய் ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஏங்க இங்கேயே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. நம்மளாட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுதா? போய் ஒரு ஷோல உட்காந்து நாங்க சொன்னோன்னே எங்களுக்காக ஜாக்லினுக்கு கை தட்டிருவாங்களா அவங்க? என்ன நான்சென்ஸ்ங்க இதெல்லாம். இதெல்லாம் பேசுனீங்க. அண்ட் இந்த இந்த உண்மையை நான் இப்போ உடைக்கிறேன். டாமுமே இதை பற்றி பேசுவாங்க ஆக்சுவலாக. டாமை வந்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் இதை பொழக்க வேண்டிய விஷயம். நான் இன்னைக்கு நைட் பொழக்கலாம்னு நினச்சேன். ஆனால் டாம் எனக்கு முன்னாடி செஞ்சுட்டாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமே இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன். இந்த ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு வரும்போது நான் கம்ப்ளீட்டாக ஜோ மைக்கேலை பிலீவ் பண்ணுவேன். அடுத்தது டு அன் எக்ஸ்டென்ட் ரவீந்திரன் தான். நான் 2 பேருமே அண்ணான் தான் கூப்பிடுவேன். எனக்கு ஏன் 2 பேருமே ஒரு கட்டத்தில் நான் பிலீவ் பண்ணுவேன்னா, இவங்க 2 பேரும் விஜய் டிவி அஃபிஷியலாக விஷயம் வெளில விடாமல் இவங்க பேச மாட்டாங்க. ஒருவேளை இவங்க ஏதாச்சும் பேசினாங்க கூட இது ஏன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணுவாங்க. ஓகேவா? சனிக்கிழமை உட்காந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 5 மணிக்கா ட்வீட் போட்டு இதை பண்ணுற அந்த பிஹேவியர்ஸ் இவங்க 2 பேர்கிட்டயும் கிடையாது. இவங்க 2 பேரையும் தான் நான் ரிவ்யூவர்ஸாக பார்க்குறேன். ஏன்னா இங்கே வந்து ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு அவங்களே கிளைம் பண்ணிக்கிற ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள ஆளுங்களை அமைச்சிட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவாங்க. அது அவங்க அவங்க தனிப்பட்ட கருத்து. அந்த கருத்து உரிமையை நான் எதுவும் சொல்லலாம் இல்லை. அவங்க பண்ணட்டும். அது எனக்கு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை நான் வந்து சேனலில் சோர்ஸ் வச்சுருக்கேன். எனக்கு சோர்ஸ் இருக்கு. அந்த சோர்ஸ் மூலியமாக தெரிஞ்சிச்சு. சோர்ஸில் நான் நேம் லிஸ்ட்டை பார்த்தேன். உலக மகா உருட்டு. 4 நாளாக இங்கே நான் டாம்லாம் கதை இங்கே இருக்கிற எல்லாருக்குமே உங்களுக்கு 4 நாள் முன்னாடி நாங்கள் பிக் பாஸ் போகிறோம்னு தெரியாதா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே மெஜாரிட்டி. அப்புறம் இவங்க வந்து லிஸ்ட்டில் பார்த்தாங்களாம், எங்கள் பேரை பார்த்தாங்களாம், கண்டுபிடிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் நான் வந்து டாமை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் நேற்று டாம் வந்து அவங்கள பொழந்தாங்களாம். ஏடா டாம் என்ன குழந்தையாடா? இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன். அதெல்லாம் கிடையாது. அண்ட் இன்னொன்று, ஒருவேளை அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாலும் அதுதாங்க உண்மை. சத்தியமாக சொல்கிறேன். இப்போ நான் ரீசன் சொல்கிறேன் அந்த டாப்பிக்கை நாங்கள் ஏன் பேசணும்னு. நேற்று நாங்கள்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க அவங்களோட உளவாளி வந்து வாண்டடாக எங்களை ட்ரிகர் பண்ணோன்னே குறுக்க வந்து அப்படியே அந்த பக்கம் 2 லாரி போகிற இடம் இருக்குது. ஓகேவா? இவர் நினச்சோன்னா நடந்து போயிருக்கலாம். வாண்டடாக எங்களுக்கு நடுவில் குறுக்கால வந்து நாங்கள் அவரை பார்த்து காண்டாகணும்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணார். அப்படி ஆரம்பித்த டாபிக் தான் அது. ஓகேவா? அப்போ நான் தான் சொன்னேன், இவங்க இப்படி தான் இவங்க ட்வீட் போடுறாங்க, இப்படி தான் இவங்க ஃபாலோவர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அதுதானடா உண்மை. ட்விட்டர் சத்தியம் பண்ணுங்க பார்க்கலாம் அது உள்ள இல்லைன்னு. பிங்கி ப்ராமிஸ் பண்ணுங்க பார்க்கலாம் அது உண்மை இல்லைன்னு. பண்ண முடியாதுல்ல. அப்புறம் என்ன இதுக்கு வந்து டாம் டோன்ட் ட்ரஸ்ட், டோன்ட் கெட் ஈஸிலி மேனிபுலேட்டட். ஏப்பா கிளம்பு நீ முதல்ல. முடிஞ்சா உண்மையை ஒத்துக்கோ. அதெல்லாம் பேசக்கூடாது. உனக்கு பாசு வேணும்னா சொல்லு, வாங்கி தரேன். அதுக்கு தானே இவ்வளவு பேசிட்டு இருக்கிற. எல்லாம் பேசிட்டு கடைசியில டிஎம்ல வந்து பாஸ் எப்படி வாங்குறேன்னு கேட்டுட்டு இருக்கிற நீ. எதுக்குன்னா எனக்கு ஒரு மரியாதை இருக்கறனால வெளியே விடாம இருக்கேன். பாப்பா அவங்களுக்கு பாஸ் வேணும், ஃபாலோவர்ஸ் வேணும், அவ்வளோதான். ஃபாலோவர்ஸ் பிச்சை இதெல்லாம். நான் கூட ஒரு 10 ஃபாலோவர்ஸ் தரேன். என்னை பத்தி பேசாம இருங்க. இல்ல டாமை பத்தி ஒரு 10 ஃபாலோவர்ஸ் கஷ்டமாட்டாம். இல்ல ரோஷினி, அதெல்லாம் பத்தி இல்ல, அப்படி கொடுத்தாலும் அதெல்லாம் பத்தி பேசதான் செய்வாங்க. அப்படி இருக்கிற நாட்டுலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியாது. இல்ல இருக்கு. எனக்கு இதுல என்ன வரினா, இது இப்போ வந்து ஒரு நார்மலா நீ பேசுறதெல்லாம் இன்டெலெக்சுவலான்னு நினைச்சு பேசுற, ட்வீட்ஸ் அப்படி போடுற. ஆனா நீ வந்து என்ன பண்ற, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க ஒரு 5 பேர் போய் அதை வந்து சேனல் வந்து உனக்கு அந்த கிளாப்ஸை டெலிகாஸ்ட் வேற பண்றாங்க. இந்த அளவுக்கு தான் நீ வந்து உன்னோட புரிதலே இருக்கு. நீ இந்த ஷோவை பார்த்து என்ன ரிவ்யூ பண்ண போற, என்ன பேச போற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சேனலுக்கு தெரியும் பண்ணா அங்க நின்றுட்டு இருக்குதான் அப்படியே இவங்க 5 பேர்த்த தூக்கி வெளியே போட்டிருப்பான்.
அதுக்கு அதையும் மீறி கண்டென்ட் வந்து அந்த இல்ல கிளாஸ் அதெல்லாம் வந்ததுன்னா கரெக்ட் தான் பாபாய். பட் வி நோ த ட்ரூத் ரைட், பிகாஸ் நம்ம இங்க ஸ்பேஸ் ஆரம்பிச்சு ரோஷினி வந்து நமக்கு சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து ஷோக்கு போறேன் அப்படின்ட்டு. ஷீ இட் செல்ஃப் அவங்களா தான் கேட்டாங்க டாம்ட்டா நீங்க வரீங்களா அப்படின்ட்டு. ஷீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டு. ஏன்னா அவங்க ஜாக் ஃபேனுன்னு தெரியும். அதனால இருந்துகிட்டு சரி நம்ம ஒரு அக்கறையில, ஏன்னா எல்லாரும் லிவிங் இன் சென்னை, ஸோ ஷீ இஸ் ஆஸ்க்டு. அதனால இருந்துகிட்டு அவங்க தப்பா பேசுறாங்கன்னா அதை வந்து நம்ம தவிர்த்துட்டு போயிடலாம். ஏன்னா நானும் பார்த்துட்டு தான் அது இருக்கேன். மார்னிங்ல இருந்து நீங்க ரிப்ளை பண்ணி டயர்ட் ஆயிட்டு இருக்கீங்க. நானும் ஐ வாட்ச் இட். ரொம்ப இப்போ பேருக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன். இல்ல, அதான் இருக்கே. இப்போ இது இங்க முடிஞ்ச பிரச்சனை எல்லாம் இருக்கே. இப்போ நான் என்ன சொல்றேன், நான் நான் வந்து ஒருத்தங்கள பத்தி பேசுறேன் அப்படின்னா, உங்களுக்கு சார்ந்தவங்க இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆனவங்கள பத்தி அவங்க இருக்கும்போது பேசுங்க. இங்க இல்லாம இப்ப நான் என்கிட்ட டாம் நம்பர் மட்டும் தான் இருக்கு. என்கிட்ட வேற யார் நம்பரும் கிடையாது. பாப்பா எல்லாம் நான் பேசுனது கூட இல்லைங்க. இன்னைக்கு தாங்க நான் பேசுறேன் அவர்கிட்ட. நாங்கெல்லாம் உட்காந்து குரூப் போட்டு இவங்க இவங்க ஒரு குரூப்ல இருக்காங்க. அந்த குரூப்ல இருக்கிற மெசேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க வச்சு நாங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா. இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற ஆளுங்களும் நாங்களும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா. அவங்கள பத்தி நம்ம பேசி எங்களுக்கு வேற வேலை இல்லையா? நான் காலையில ஏஞ்சதுல இருந்து எத்தனை மெசேஜ் தெரியுமா? நீங்க எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்றீங்க. போய் கிளாப்ஸ் தட்டி அங்க இருக்கிற எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எனக்கு உண்மையாவே சொல்லட்டுமா, ஒரு பாயிண்ட்ல ஏன்னா உங்களை அடிச்சா எங்களுக்கு அசிங்கம் தான், உங்களை அடிக்காம இருக்கும். எங்களுக்கு விஷயம்லாம் தெரியாம இல்ல. நிறைய விஷயம் வாய் திறந்து பேசிட்டா உங்களுக்கு தான் கேவலம், போய் தொலை, இது வயசுல பெரியவங்க மரியாதை கொடுத்து நவுந்து போறதுக்கு ரீசனே அதுதான். ஓகேவா? வாண்டடா வந்து 7:30 இழுத்து விட்டா இப்ப நான் அசிங்கப்படுத்து வந்தேன். நான் அப்ப கூட டீசெண்டா பேசுறேன். அவங்க பண்ண இன்னும் நிறைய விஷயத்த நான் இழுத்து சபையில விட்டேன்னா மூஞ்சி எடுத்துட்டு போய் எங்க வச்சுப்பாங்க? என்னை பத்தி பேசினா நான் பேசுவேன் தானே. டென்ஷன் ஆகாதீங்க. சரி அடுத்ததை பேசுங்க. இதெல்லாம் இதை பத்தி பேசவே கூடாது. அடுத்தது பேசலாம். இதெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே உங்ககிட்ட இருக்கலாம். யாரு பாப்பாய் இல்ல என்ன உங்களுக்கு சொன்னாங்க? யாராவது வேணும் அப்படின்னா பாப்பாய் உங்ககிட்ட யார் பாஸ் கேட்டது? அது வேண்டாம் விடுங்க. ஏன் சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாமா? வேண்டாம் விடுங்க. ஓகே. அப்புறம் எதுக்கு வந்து Still you are not okay. ஐயோ காத்து தான் ஏன் வருது? அதனாலதான் கேக்குறேன். ஏன் நீ ரொம்ப இதா பேசுறீங்க? அதை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ கோஸ்ட் 2 பேரும் யாராவது மாத்தி பேசுறோம். நீங்க டேக் ரெஸ்ட் அண்ட் சில். பிலிவின் கூட ஏதோ கருத்து வச்சிருக்காங்களாம், என்னன்னு கேளுங்க. ஹாய் பிலிவன், நான் பார்க்குறேன் இன்னைக்கு தான். நான் என்னை யாரோ திட்டுறாங்க, எனக்கு எல்லாரும் போய் கமெண்ட்ஸ் போடுறாங்க. பார்த்ததுமே எனக்கு ஜாலியாக இருக்கு. என்னடா எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி இருந்துச்சு எனக்கு. குட் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாய் டாம். ஹாய் பிலிவன், இப்போ தான் வந்துருச்சிருக்கீங்களா? ஆமாம், நல்லா இருக்கேன். ஆக்சுவலி இதெல்லாம் பண்ண வச்சது நான் தான் நினைக்கிறேன். அவங்க பேசாமல் ஷோக்கே போகலன்னு சொன்னாங்க. 3 மணி வரைக்கும். இல்லை ஜாக்லினுக்கு போய் நீ சவுண்ட் விடு, நான் அதை கேட்கணும். தூக்கவே விடாமல் ஐ திங்க் 1/2 hour 1 hour தான் தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை சொன்னா நம்புவாங்க. தங்க தலைவி பிலிவன் வாழ்க. தங்க தலைவி. நன்றி பாப்பாய். பட் ஆனால் நல்லா இருக்கு டாம், எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்கல்ல, பார்க்க ஜாலியாக இருக்குது. இல்லை புரியல. அடி வாங்குறது நாங்கம்மா. இல்ல அடி வாங்கினா தானே பெரிய ஆள முடியும். சும்மா போறவங்களை எப்படி அடிப்பாங்க? அதனால பண்ணுங்க. எல்லாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்பிளைனே பண்ணாதீங்க. நீங்க மட்டும் உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே நான் இருங்க. எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலையேம்மா. எனக்கு நோட்டிஃபிகேஷன்ல பார்த்தா பிலிவின் வருது. நீ எதுக்கு எல்லாத்துக்கும் போய் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்க? இல்ல அது அவங்க கேள்வி கேட்டா பதில் வர மாட்டுது, வேற சுத்தி விடுறாங்க. சரி நானும் வேற கேள்வியா கேக்குறேன். இல்ல பிலிவன், எதுக்கு என்ன ஆதங்கன்னா, இப்ப வந்து முத்து ஆர்மில இருந்து நிறைய பேர் தெரியும். அவங்க வந்து ஜெனுவனா பேசுறாங்க. நான் முத்துவை பத்தி சில கிராஃப் டவுன் ஆயிடுச்சுன்னு போட்டப்ப கூட அவங்க நினைச்சிருந்தா வந்து என்னைய வந்து பிஆர்னு பிராண்ட் பண்ணி எல்லாம் அவங்க ஸ்பேஸ்லயே போனப்ப அவங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பிராண்ட் பண்ணல. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தது, அவ்வளவுதான். ஆனா இந்த சரௌண்டிங்ல நம்மளுக்கு ஓரளவுக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்ற பீப்புள்ஸே ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, அதுதான் இங்க பயமா இருக்கு. புரியுதுங்களா? அதாவது இப்போ முத்து ஆர்மில இருந்து இன்னொருத்தர் இப்போ வேற யாரோ ஒருத்தர் இப்போ பழக்கமே இல்லாத ஆளு அப்படின்னா அவர் சொல்றாருன்னா ஓகே நம்ம பேசிக்கிட்டது இல்லை. நீ பேசிட்டு ஒரு மாதிரி நரேட்டிவ் கொண்டு போறேன்னா உங்களை பத்தி எனக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. அது வந்து அதை பத்தி நான் எழுத முடியாது இல்லையா? ஏன்னா உங்க மேல ஒரு பிலீஃப் இருக்க பண்ண மாட்டீங்கன்னு. ஆனா எனக்கு வருது சில நியூஸ், அதை பத்தி எழுதி உங்க பேரை கெடுக்க முடியாம இல்லை. ஆனா உங்க அளவுக்கு லோவா இறங்கக்கூடாதுன்னு நாங்க இருக்கோம்.
அதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். லோக்கலா இறங்கி பேசினாதான் இவங்க கம்முன்னு இருப்பாங்க. 10 வீக்கு கேள்வி கேட்காத ஒரு விஷயத்த இன்னைக்கு 11th வீக் ஒருத்தவங்களுக்கு நடக்கும்போது ஏன் கேள்வி கேட்கறாங்க? அதுதான் என்னோட பெரிய கொஸ்டினா இருந்துச்சு. அப்ப அவங்க பிஆர்னா நாங்களும் பிஆர். நீங்க பிஆர் இல்ல ஃபேன்ஸ்னா அப்ப நாங்களும் ஃபேன்ஸ். அதை ஏன் ஏத்துக்க மாட்றாங்கன்னு எனக்கு புரியல. இவ்ளோ முட்டு கொடுத்து ஏன்னா உளுந்த அடி சாமி. அப்படி. ம். இல்ல இப்போ நான் சில ட்வீட்ஸ்லாம் பார்த்தேன். சவுண்டுக்கு ரோஸ்டாமே எங்க அது தனியா டிவில தெரியுதான்னு கேக்குறாங்க. அப்ப இன்னும் எதிர்பார்க்கறாங்க போல. இதெல்லாம் பத்தல போல. ஏன்னா முன்னாடி வாங்குன அடி மாரி இன்னும் நல்லா பெருசா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதா என்னன்னு தெரியல. யாருடா இவனுங்க அப்படின்னு தான் தோணுது. இப்போ நான் என்ன சொல்றது? இல்ல 1 வாரம் கொடுத்ததுக்கே அவங்களுக்கு பொறுக்கல கிளாப்ஸ். அவங்கலாம் இத்தனை வாரம் கொடுத்தாங்களே, நாங்க ஏதாவது கேட்டோமா? இல்ல நானும் உண்மையுமே நான் ரொம்ப ஜாக்கோட ரசிகன் தான். நான் அதுக்குன்ட்டு இல்லைன்னா மறுக்க முடியாது. பட் எனக்கு ப்ரியாரிட்டி வைஸ் நான் பார்த்தா முத்துக்குமரனை சப்போர்ட் பண்றேன், மந்திரியை சப்போர்ட் பண்றேன். பிகாஸ் ஆஃப் அனதர் ரீசன் எனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் ஜாக்லினை 19 ரூபாய் இப்படி அடிக்கிறது எனக்குமே உடன்பாடு இல்லை. அவங்க இருந்துகிட்டு நேர்மையா இந்த செகண்ட் வரைக்கும் அவங்க உள்ள இருக்கிறது ஷீ இஸ் த ஒன்லி பர்சன். அவங்க கிரியேட் பண்ண கண்டென்ட்டா இருக்கட்டும் சரி, அவங்களோட எஃபர்ட்ஸா இருக்கட்டும். ஆனா நம்ம வெளியே ஒரு நரேட்டிவ் செட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? இத்தனை வாரம் சவுண்டுக்கு கிளாப்ஸ் வந்துச்சு, முத்துக்குமரனுக்கு கிளாப்ஸ் வந்துச்சு, ஈவன் தோ ராணுவ ஒண்ணுமே பண்ணலாம், ராணுவுக்கு கிளாப்ஸ் வந்துச்சு. ஓகேவா? விஜய் விஷாலுக்கு அதெல்லாம் விட்டுருங்க, நான் கணக்குல எடுத்துக்க மாட்டேன். நான் இவங்க 3 பேரை வச்சு மட்டும் பேசுவோம். இவங்களுக்கு எல்லாம் கிளாப்ஸ் வரப்ப நான் அப்போ வந்து பிஆர் காசு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல இல்ல. ஏன்னா நீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறீங்க. நீங்க ஏன் கிளாப்ஸ் வந்துச்சு எனக்கு கோபம் வரலாம். ஆனா அதுக்கு சரி, நீங்க ஏன் போய் கிளாப்ஸ் பண்ணீங்கன்ட்டு வந்து நான் சொல்ல முடியாதுல்ல. நான் ஓப்பனா ஒன்று சொல்றேங்க. இப்போ வந்து சௌந்தர்யாவோட வீக் வந்து டவுனா இருக்கு. கரெக்டா? ஆஸ் ஆடியன்ஸா எல்லாருமே பார்க்குறீங்களா? நீங்க பார்க்கும்பொழுது சௌந்தர்யா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. எல்லார்த்த பத்தியும் தப்பா பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ட்ரூவா இல்ல. இப்படின்ற ஒரு விஷயம் வருதா? ஓகே. இதுதான் எல்லா ஆடியன்ஸோட வியூ. கரெக்டா? ஆனா, இப்படி இருக்கும் பொழுது சம்மந்தமே இல்லாம நல்லா ப்ளே பண்ண ஒருத்தவங்கள டவுன் பண்ணி சௌந்தர்யாக்கு நீங்க ட்வீட் போடும்போது, காசு லம்பா வாங்கியிருக்கீங்கன்னு நான் சொல்லட்டா? இல்லாத விஷயத்த இருக்கிற மாரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு, நீங்க காசு லம்பா வாங்கியிருக்கீங்கன்னு நான் சொல்லட்டா? உண்மை அதுதான்னு வச்சுக்கோங்களேன். அக்கவுண்ட்ட பார்க்காம நான் பட் சொல்றேன். அப்படி நம்ம சொல்லலாம்ல. ஆனா நாங்க அத சொல்லல அப்படின்ற பட்சத்துல, நாங்க நாகரிகமா நடந்துக்கிறோம்னு அர்த்தம். போயிட்டு வந்ததுக்கு செட் பண்ணி போயிருக்காங்க. குரூப்பா போயிருக்காங்க. 5 பேர் குரூப்பா? அங்க 5 பேர் கை தட்டுனது மட்டும் தான் உங்க காதுல கேட்டுச்சா? எனக்கு புரியலையே. உண்மையான குரூப் போலையா? சொன்னா கேளுங்கய்யா. நீங்க பேசி 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 உண்மையான குரூப் உள்ள அனுப்பிடுவீங்க போல இருக்கு. அதுதான் நடக்க போகுது. ஜாக்லினுக்கு ஒரு ஃபேன் குரூப் வச்சிருக்கீங்க தானே நீங்க? ஆமா, அதுல இருந்து ஒருத்தர் கூட போனாங்களா? ஒருத்தருக்கு அந்த குரூப்ல நிமிஷம் இருங்க பாப்பாய். அந்த இல்ல. ஃபேன் நான் அந்த குரூப்ல இருக்கேன். தெய்வமே, அந்த ஃபேன் குரூப்ல நான் இருக்கேனா? இல்ல 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 நீங்க இல்ல. எத்தனை பேர் இருப்பீங்க அதுல? 27 பேரு. அது எங்களுக்குள்ள பீஸ் ஆஃப் மைண்டுக்காக நாங்க இருக்கோம். சரி. அப்படி இவர் சொல்லும்போது தான் அதுல கூட ஒருத்தவங்க கூட எனக்கு பாஸ் வாங்கி கொடுங்க, இல்லைன்னா என்ன நடக்குது ஹேப்பனிங்ஸ் ஏதாவது நடக்குதுன்னா ஸ்கிரீன்ஷாட் நீங்க கேளுங்க, அனுப்பட்டும். இருக்கன்னா ட்விட்டர் விட்டே வெளியே போயிடும். அவ்வளவுதான். எஸ். சரி, இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான். இல்ல கொஞ்ச நாள் முடிச்சு ட்வீட்ஸ் நிறைய வருது, இன்பாக்ஸ் வருது. தட் நான் ஈஸியா வந்து ரோஷினியால மேனிப்புலேட் பண்ணப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு இன்பாக்ஸு. ஓகே. நான் அவங்களுக்கு இன்னும் ரிப்ளை பண்ணல. இன்டென்ஷனலாக ரிப்ளை பண்ணாமல் இல்லை. சடனாக இவங்க இதை கொண்டு வந்ததுனால நான் இங்கே பேசுகிறேன். இல்லைனா நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் தூங்கிட்டு இப்போ தான் எந்திரிச்சேன். ரொம்ப எனக்கு உடம்பு முடியல. ஓகேவா? அவ்வளோதான் ரீசன். இன்னும் வேறு எதுவும் சொல்லணும் தானே? இவங்களா வந்து ஸ்பேஸில் நான் போகிறேன்னு சொல்லி சொன்னப்போ, எனக்கு அவங்க சொன்னப்போ தான் இவங்களும் செல்வாவும் ஃப்ரெண்ட்ஸுன்னு எனக்கு தெரியும். விச் மீன்ஸ் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. இவங்களும் செல்வாவும் க்ளோஸ்ன்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் லைக் தான் அவங்க கேட்டாங்க, எங்க ப்ளீஸுங்க நானும் வரேங்கன்னு நான் சொன்னேன். அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் எப்படி வாங்குறதுன்றத கூட நேற்று நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். அப்படி தானே பாப்பாய்? ஆமா, இனி ஃபோன் நம்பரை தான் போடணும். ஃபோன் நம்பர் போட்டா சொல்லலாம்னு சொல்லி தான் ஃபோன் நம்பரையும் போடாம எப்படி வாங்குறதுன்றத கூட நாங்கள் போட்டோம்.
டாம் நான் இது வரைக்கும் யாருக்கும் வாங்கி கொடுக்கல டாம். இப்போ வந்து அஞ்சலி கேட்டிருக்கேன், யாருக்குமே வாங்கி கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது அப்படி போகக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது சோர்ஸ் மூலமாக அவங்கள டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணி வாங்குறது தான் கரெக்டான விஷயம். நான் என் மூலமாக போனீங்கன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. எதுவுமே பண்ணலை. அதெல்லாம் இங்கே எதுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க, அதையும் சொல்ல வச்சுட்டீங்க. ஓகே. எஸ் செல்வநாதன் கமெண்ட் ரெக்வஸ்ட்லாம் போட்டிருக்கீங்க. ஐ திங்க் யூ வாண்ட் டாக், சொல்லுங்க. தேங்க்ஸ் சார். எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் வீக்ஸில் தான் கொஞ்சம் ஜென்யூனான கிளாப்ஸ்லாம் விழுது. இவனுங்க அதை கத்த தான் செய்வானுங்க, நம்ம அதை கண்டுக்க தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின்லாம் 10 வாரம் முத்தும் சரி ஜாக்லினும் சரி, இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு முழு எஃபர்ட்டை போட்டு கேமுக்காக ஒன்று பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படா கிளாப் விழுவும் நம்ம பார்த்துட்டு இருப்போம் அப்பப்போ. ஜாக்லினுக்கு இப்போ நேற்று விழுந்த கிளாப்புக்கு தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குப்பா. அவங்களுக்கு அந்த ஃபீல் அவங்களுக்கு அப்போ தான் தெரியுது. இத்தனை நாளுக்கு வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, ஏன்னா அவங்க சுற்றி சுற்றி அடி விடும். உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட்டும் சரி, ஒருத்தரும் அவங்களுக்கு திருப்பி திருப்பி பின்னாடி ஒரு அடிச்சுட்டு போவாங்க. அதுக்கெல்லாம் உட்காந்து மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. நமக்கு உள்ள பாக்குறப்ப லைவா பாக்குறப்ப எப்ப யாருப்பா அவங்க கிட்ட போய் இதை சொல்றது, அப்படியெல்லாம் இல்ல உண்மையாலுமே சொல்லிட்டு செல்வா, அழுவாதீங்க இப்படி சொல்றது. எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, அந்த டிவியில பார்க்கும்போது ஒரு ஏக்கம் இருக்கும்ல as ஆடியன்ஸா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் ஹர் a piece of confidence. நாங்க இருக்கோம், இல்ல நாங்க இருக்கோம், உங்களுக்கு உண்மையாலுமே சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்றத ஏதாவது ஒரு வேலை தெரியப்படுத்தணும்னு நினைச்சோம். அதுக்கான கிளாப் தான் நாங்க பண்ணது. மற்றவங்கலாம் பண்ணது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த கத்துனதோ அது எல்லாமே அதை வந்து இவங்க ரிலேட் பண்ணுறது, ஐ டோன்ட் அக்ரி அட் ஆல். நீங்கள் காசு கொடுத்தோம், காசு வாங்கினோம், என்ன வேணால் சொல்லிக்கோங்க, ஐ டோன்ட் கேர். பட் அந்த கான்ஃபிடென்ஸ் அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்றதுமே எங்களுக்கு அந்த இடத்துலயே தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான், அது எங்களுக்கு போதுமானதான் நான் நினைக்கிறேன். அதுதான் அவங்க ஹாப்பினஸ் பார்க்கும்போதே எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆறுதலாக இருந்ததுப்பா. இப்போவாது அவங்களுக்கு அது போய் சேர்ந்ததுன்றதுதான். ஏன்னா இது 10 வாரம் ஆச்சு. 10 வாரமா அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு அவங்க நேற்றுக்கு வந்து முத்து ரீசெண்டாக வந்து முத்துக்கிட்ட அழுவும் போது அதான் சொல்லி எடுத்துட்டு இருந்தாங்க. இது நான் இவ்வளோ பண்றேனே, ஏன் இது யாருக்குமே தெரியல, இது கூட நெகட்டிவா வருதோன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. முத்து சொன்ன ஆறுதலுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஓகேவே ஆனாங்க. இல்லைன்னா அவங்க இன்னும் டவுனாக வந்திருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கு. சௌந்தர்யாலாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகி வேற குரூப் போறாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச முத்து சில பேர் தான் இந்த வெளில வர கிளாப்ஸுக்கும் சரி, இல்லை விஜய் சேவை திட்டுறதோ, இல்லை வெளில வேற மாதிரி கண்டென்ட் போறப்போ அவங்க அது புரிஞ்சுக்கிறாங்க. முத்தெல்லாம் டோட்டலாக புரிஞ்சுக்கிறாப்புல. ஓகே, இது வேற நம்ம செய்யறது கரெக்டாக நம்ம செய்வோன்றது. ஜாக்லினும் ஒரு பாயிண்ட் 3 டவுன் ஆறாங்க. பட் தெளிவாயிட்டானே ஓகே, நம்ம பண்றதை பண்ணுவோம், நம்ம ஜென்யூனா இருப்போன்றது பண்றாங்க. வேற யாராவது இருந்தாங்கன்னா சுத்தமா டவுன் ஆயிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால இவ்வளவு பண்றோம் நமக்கு எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு மொத்தமா அமைதியா இருப்பாங்க. இவங்க 2 பேருன்றனால தான் எல்லாம் தாங்கி இவ்வளவு நாள் வந்திருக்காங்களே. இல்ல இப்போ ஆடியன்ஸோட கிளாப் எல்லாம் விடுங்களேன். நேத்து டைரக்ஷன் டீம் ஒரு அந்த ஷோவோட நெரேட்டிவே பாருங்க, எல்லாத்த பத்தியும் பாராட்டி 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 வந்துட்டு கடைசியா தான் ஜாக்குக்கு பாத்தீங்கன்னா ஜாக் ரெடியா இருக்காங்க, என்ன கூப்பிட மாட்டாங்களா என்ன கூப்பிட மாட்டாங்கன்னு பாக்குறாங்க. கடைசியா தான் ஜாக்க கூப்பிடுறாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. அப்ப என்ன சேனல் வந்து பிஆர் ஜாக்குக்கு, சேனலுக்கே என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு இருந்ததுன்னா, ஜாக் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, நீங்க அவ்வளோ வரி பண்ணிக்க தேவையில்லை, உங்களுக்கும் சப்போர்ட் இருக்குங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறதுக்காக தான் அந்த ஷோவோட எடிட்டிங்கே அப்படி இருந்தது. இப்போ சொல்லுங்களேன், விஜய் சேதுபதியும் பிஆர்னு சொல்லி விடுங்க. இல்லைங்க, சொல்றவங்க சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க. அவங்க இந்த சில பேர்லாம் இருக்காங்க, அது எப்படி சொல்றது, ஒருத்தர் டவுனா இருக்காங்க. இப்போ முத்துக்கு அடி விழுதுன்னா முத்து டீம் வந்து ஒத்துப்பாங்க, ஓகே அவர் இந்த தப்பு பண்ணாரு, அதுக்கு அடி விழுது, அவர் ஓகே கம்பேக் கொடுப்பாருன்னு ஒத்துப்பாங்க. மற்ற இவங்களாம் என்ன பண்றாங்க, இதெல்லாம் ஒரு அடியா, இதெல்லாம் அடி, இப்போ அடியே விழலையே, நாங்கள் அடுத்து இதுவாயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒன்று இப்போ பண்றாங்க. எப்படி சொல்றது, இவங்க தப்பே பண்ணலன்ற மாதிரி அவங்கள பாராட்டுறாங்க, அந்த வீக் கிளாப் கொடுக்குறாங்க. எனக்கு அதுதான் புரியல, என்ன மைண்ட் செட்ல இவங்கலாம் இருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. இது எது ஜென்யூன் எது ஜென்யூன் பாக்குற ஆடியன்ஸ்க்கு தெரியும். நம்ம அதை போட்டு ஃபீல் பண்ணிக்க தேவையில்ல, அவங்க தான் அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. பேசணும்னு அன்மியூட் பண்ணுங்க, காற்று வந்துச்சு, அதனால தான் இவ்வளோ லேட்டாக டெலிவர் பண்ணுறேன் வார்த்தையை. ஓகே, எஸ் செல்வா, தேங்க்ஸ். ரதீஷ் ஏதோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பார்த்தேன். ரதீஷ், ஓகே. அப்படின்னா இப்போ இந்த வாரம் மட்டும் அந்த கிளாப்ஸ் வந்ததுக்கு இவங்க பாதி பைத்தியம் முடிச்ச மாதிரி திரியிறானுங்களே. அப்போ நம்ம இப்போ வாரத்துக்கு வந்துட்டு கத்தும் போது அப்போ ரியாக்ட் பண்ணதெல்லாம் ஏன் இதை கொண்டு வரலன்ற ஒரு பேச்சு ஓடிட்டு இருந்துச்சு. ஓகே, இப்ப அடுத்த வாரமும் ஏதோ ஒரு விதத்துல வந்துச்சுன்னா மன உளைச்சல்ல என்ன ஆவாங்க
அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு ஓடிடுவாங்க. இல்ல எங்க இ- இ- இப்போ கிளாப்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் இருக்கும். நாளைக்கே ரஞ்சித்துக்கு பிடிச்ச ஒரு 10-15 பேர் போனா ரஞ்சித்துக்கு நான் இனிமேல் கத்த முடியாது. நீ ஆடணும்னு நினைச்சாலும் கேரம் போர்டு ஆட முடியாது. அந்த மாதிரி இனிமே கத்த முடியாது. இருந்தாலும் ஒரு இது இருக்கத்தானே செய்யும். அது அப்படி இவங்களுக்கு இவங்களுக்கு பாருங்க டாமு, அது என்னென்னலாம். ஆனா எனக்கு ஒரு பக்கம் ஒரு சில பேருக்கு எரியுது. இப்போ உங்களுக்கு உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு. ஆகா, நான் ஒரு 4-5 ப்ளூடூத் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அது வரும்போது அக்கா அக்கா வந்துட்டாங்க, தம்பி வந்துட்டாப்ல அப்படி மாதிரிதான் இருந்துச்சு. எனக்கு இந்த செய்கைன்னு சொல்லுவாங்கல்ல, இது இந்த செய்கைக்கு ஒரு ரியாக்ட். அப்ப இந்த செய்கையை செய்யறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. எப்படி எனக்கு உங்கள்ட்ட என்ன பிடிக்கலன்னா, ஏன் நம்ம வந்து நம்ம தரப்பு வாதத்தை வைக்கணுன்றதே எனக்கு பிடிக்கல. உனக்கு எரியுதா, இந்த இன்னும் கொஞ்சம் அடிக்கிறேன் எனக்கு அப்படின்னு அடிச்சுட்டு போங்க. இன்பாக்ஸில் மெசேஜ் வந்துச்சு ஆஷிக். அதனால தான் நான் வந்து சொல்ல வந்தேன், இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டேன். ஐயோ, அதை எஸ்எஸ் எடுத்து ட்வீட் போட்டு சிரிங்கன்றேன். இவங்களை அப்படித்தான் அடிக்க முடியும். நான் தான் சொல்றேன்ல டாம் டாம், இது ஒரு ஃபைனல் அப்போ ஒருத்தர் வருவாங்க டாம். நான் இப்போவும் சொல்றேன், நான் கண்ணியமா தான் பேசுறேன். இல்ல உங்கள்ட்ட எல்லாம் நான் நல்லா தான் ரியாக்ட் பண்றேன். ஆனா அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரோ அப்படிதான் நான் பதில் சொல்லுவேன். அப்ப என்னை லிசனர்ல போக சொல்லக்கூடாது. நான் அதையும் சொல்லிட்டேன், ஒரு 4 பேரை நான் ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க வாங்கன்னு நான் வெயிட் பண்றேன்றேன். அது ஒரு டைம் இருக்கும். அதனால நம்ம வந்துட்டு இந்த சோக வயலின்லாம் வாசிக்காம அந்த ட்வீட்டுக்கே போய் ஒரு ஸ்மைலியை போட்டு விடுங்க, ஆர்டி பண்றேன், அக்கா அக்கா கோச்சுக்கிட்டீங்களாக்கா அப்படின்னு போவோம். நம்ம அடிச்சா அவங்க பாஷையில அடிக்கிறது தான் இனி கரெக்டோன்னு தோணுது. ஒரு வாரத்துக்கு கைத்தட்டு வந்ததுக்கு இவங்க கெங்கமையன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் எனக்கு அது என்னன்னே புரியல. நான் இன்ஸ்டாவில் போய் பார்த்தேங்க. ஓகே, இன்ஸ்டாவில் வந்து ஜாக்லினுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஃபைனலி தட் கிளாப்ஸ் தட் சவுண்ட் ஃபார் ஹர் அப்படின்லாம் பார்க்கும்போது எனக்கு அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஐ வாஸ் ரியலி ஹாப்பி டு see ஆல் those போஸ்ட். பயங்கர ஜாலியாக இருந்துச்சு அந்த போஸ்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு. இல்ல, அந்த கிளாப்ஸ் அந்த பொண்ணு அப்பா ரிசீவ் பண்ணதுனாலதான் எமோஷனலா பிரேக் ஆகி கிட்டத்தட்ட அழுகிற இடத்துக்கே போயிடுக்கும். அத்தனை வாரம் வந்துட்டு கைத்தட்டு வராதனாலதான், இத்தனை வாரம் கைத்தட்டு வரல சரி அப்படின்ற ஒரு இதுல போகாம கொந்தளிச்சு இது பண்ணிக்கிட்டு இந்த சிங்கமுத்து கத்துவான்ல, அவன் வரமாட்டான்டி அப்படின்னு அந்த பிரியாணிக்கு அந்த மாதிரி வெறி பிடிச்சு தெரியுறாங்கன்றதுதான் எனக்கு இதா இருக்கு. ஐயோ, கடிச்சு வச்சிருவாங்க போல அப்படின்ற மாதிரி. ஆஷிக், ஆனா நான் ஒன்று சொல்லவா, அவனுங்க நிறைய எடிட் பண்ணிட்டாங்க ஆஷிக். நாங்க நேர்ல பார்த்ததை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டு. மண்ணெண்ணெய ஒரு கேன் மண்ணெண்ணெய மேல ஊத்தி எரிஞ்சிருப்பாங்க. லிட்ரலா ட்ரஸ்ட் மீ. சீரியஸாங்க, நேரில் பார்க்கும்போது எனக்கு பயங்கர கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. சேது சார் வந்து இல்ல ஒரு செகண்ட் அப்படியே எங்க திரும்பி பையன் யாரா நீங்க அப்படின்னு அப்படியே ஒரு ஒரு பக்கம் காதை மட்டும் லைட்டா மூடிக்கிட்டாரு. அதெல்லாம் வேற மூமெண்ட் அது. இல்ல, எனக்கு அது பார்க்கும் போதே ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. எனக்கு எப்படி ஃபீல் பண்ண முடிஞ்சுன்னா, ஒரு ஆள்கிட்டயா கேட்டுட்டு கடைசியா ஜாக்ட வர்றாரா, அப்ப நான் என்ன இருந்துச்சுன்னா ஏங்க, சரி டாம்லாம் அங்க நான் இருப்பாங்க. வெறியில நாங்க உட்காந்துட்டு இருக்கேங்க. என்னடா ஜாக்லினை கூப்பிட மாட்டேங்கிறீங்க, எடுத்ததுமே ஜெஃப்ரியை கூப்பிட்டாங்க. ஓகே, போகிறாங்க இவங்க அவங்க அவங்க சரி ஜாக்லினை கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா அப்போ தீபக்கை கூப்பிட்டாங்க. ஓகே, ஐ வாஸ் லிட்ரலி வெயிட்டிங். ஜாக்லினை கூப்பிடும்போது ஜாக்லினுக்கு ஒரு ஜூம், அந்த கத்தும் போது ஜாக்லின் கண்ணில் இருந்து தண்ணி கலங்குது. ஓகே, அது ஒரு ஜூம். ஆனால் வந்து எபிசோடில் வந்து அது அந்த அளவுக்கு கிளியராக காட்டினாங்களான்னு கேட்டால் அதில் கொஞ்சம் மைல்டு பண்ணியிருக்காங்க. ஓகே, அது அப்படியே டெலிவர் பண்ணாங்க, இன்னும் பார்க்க சூப்பராக இருந்திருக்கும். அது ஏன் கடைசியா கூப்பிட்டான்னு எனக்கு தெரியும். நீங்க 5 பேர் போனீங்கல்ல, அதுல டாம் போய் வந்து விஜய் சேதுபதிட்ட போய் சொல்லியிருக்காரு, நீங்க வந்து கடைசியா கூப்பிடுங்க, நாங்க 5 பேர் வந்து டிக்கெட் புக் பண்ணி வந்திருக்கோம் கேவெல்லாம், அப்பதான் நாங்க கத்துறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு. சரி அப்படியாம்மா, சரிம்மா சாப்பிட்டீங்களா, நான் அப்படியே கடைசியா கூப்பிடுறேன், நீங்க கத்துங்க, அது மாதிரி எடிட்டிங் டீமும் அதை எடிட் பண்ணி போட்டுருவாங்க உங்களுக்கு, ஓகேங்களான்னு சொல்லிட்டு. அதானே டாம்? ஆனா என்ன தெரியுமா பாப்பாய், அதுக்கு முன்னாடியே நாங்க கத்துனோம் தான். அதுக்கு முன்னாடியே தான் இந்த ஜெஃப்ரி சம்பவம் எல்லாம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடியேவும் நாங்க கத்துனோம். அங்க சௌந்தர்யா, நான் இப்போ சொல்றேன், இது ரெக்கார்ட் ஆகுது. பின் ட்ராப் சைலன்ஸ் சௌந்தர்யாவுக்கு தெரியுமா? நேத்து லிட்ரலி பின் ட்ராப் சைலன்ஸ் சேனல்ல காட்டினாங்கல்ல, அதெல்லாம் நாங்க வேற யாருக்கோ கத்துனதை எடிட் பண்ணி போடுறாங்க. ஒரு நான்லாம் லிட்ரலா அமைதியா இருந்ததுக்கு ரீசன், ஐ ரியலி வாண்டட் டு நோ அந்த பொண்ணுக்கு உண்மையாவே ஃபேன் பாய்ஸ் இருக்கான்னு. அமைதியின் உச்சம். சத்தியமா இல்லை நானுமே பார்த்தேங்க, நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். அவங்களுக்கு வந்து பின் ட்ராப் சைலண்ட்ல தான் இருந்துச்சு, சப்போர்ட்டே வரல நேத்தோட எபிசோட்ல.
டாம் டாம் ஹசன் here. சொல்லுங்க சார். நைட்டு நீங்க சொன்ன எபிசோட் பத்தி இதெல்லாம் சொன்னதை நான் கேட்டேன். பட் ஆனா நீங்க சொன்ன பல விஷயங்கள் இல்ல, நிறைய எடிட் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, பாதி தான் போட்டிருக்காங்கங்க. ஓகே, அந்த ஆக்சுவலி நான் வாஸ் எக்ஸ்பெக்டிங் தட் வெளிய வீடியோலாம் வருது அப்படின்னு சொல்லி ஜோசப் சொன்னாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, அவர் ஆக்சுவலி வாட் இஸ் தட்? அர்ச்சனா வீடியோ போட்டாங்க இல்லையா, விஜய் சேதுபதி வந்து கேள்வி கேட்டு இவருக்கு சாதகமா இருக்க மாதிரி இருந்துச்சு, தீபக்கு சாதகமா இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்ப நீங்க வந்து அருணை பத்தி ஸ்கிப் பண்ணிருக்கலாமே, எதுக்கு வந்து அருணை கேள்வி கேட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. இல்ல அவங்க ஆமா அந்த வீடியோ கொஸ்டின் பண்ணி இந்த மாதிரி விஜயஸ்க்கு கொஸ்டின் பண்ணி இந்த மாதிரி அர்ச்சனா போட்டிருந்தாங்க. அத அங்க கொஸ்டின் பண்ணாரு அவரு அருணை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பட் ஆனா அது எடிட் பண்ணிட்டாங்க. நேத்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தேன். அந்த கொஸ்டினை வச்சு கொஸ்டின் பண்ணல, உங்களுக்காக இந்த மாதிரி ஒண்ணு பண்றாங்கன்னு கொஸ்டின் பண்ணாங்க ஆக்சுவலா. ஓகே, ஆனா இப்போ இது எப்படி ஆகும்னா இப்போ ரோஷினி டாம்லாம் வாரம் போன மாதிரியே நீ கொண்டு போயிருவாங்க. உள்ள போயிருக்காங்க, அதனாலதான் சவுண்ட் வருது. உள்ள போயிருக்காங்க, அதான் கிளாஸ் வருதுன்னே போயிடுது. அதாவது ஆசிக் இப்ப என்னன்னா, அடுத்த வாரம் அம்சாலும் நாங்க ஆள் அமிச்சு கிளாப் தட்டின மாதிரியே பேசுவாங்க. வாரம் ஒரே ஆளெல்லாம் போக முடியாதுல்ல ரோஷினி. ஒரே ஆள் அடுத்த 2வது வாரம் இல்ல எனக்கு இது நேற்று நைட்டு சில ட்வீட்ஸ் பார்த்தேன். நேற்று நைட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் வந்துச்சு. சரி 11வது வாரம் தான் எங்க ஜாக்லினுக்கு கிளாப்ஸ் வருது, ஓகே. சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் எதுவுமே பண்ணாம எனக்கு ஒரு செட் ஆடியன்ஸ் வந்துட்டு கட்டினாங்களே, அப்ப அது என்ன பிஆரா இல்ல காசா என்னதுன்னு எனக்கு தோணுச்சு. நான் ட்வீட் போட்டிருப்பேன், பட் போட்டுட்டு டெலிட் வேற பண்ணிட்டேன். எதுக்கு இவங்கள்ட்ட மறுபடியும் சண்டை வச்சுக்கிட்டு கடந்து போயிருவோமேன்ட்டு கடந்து செய்வான் வாங்க இருக்கு. ஆனா நேத்து ட்வீட்ஸ் எல்லாம் ஆக்சுவலி விஜேஸ் வந்து பயாஸ்டா இருந்துட்டாரு, ஒன் சைடடா இருந்துட்டாரு. அது அப்போ மொதல் 3 வாரத்துல மொதல் 2 வாரமும் அந்த கோவா கேங்ல வந்துட்டு ஜாக்லின் அடி வாங்கும் போதெல்லாம் அப்பெல்லாம் எப்படி அவங்களுக்கு பயாஸ்டா தெரியலையா, இன்னைக்கு மட்டும் தான் பயாஸ்டா தெரிஞ்சதாங்க. ஏங்க அன்னைக்கு நாங்க என்ன பேசணும், ரெக்கார்டிங் இருக்குல்ல போய் கேளுங்க. அன்னைக்கு நாங்க என்ன பேசணும்னா, இது கண்டிப்பா தேவைதான் ஜாக்லினுக்கு, கண்டிப்பா இந்த ரோஸ்ட் இருக்கணும், இந்த கோவா கேங் வந்து ஸ்பாயில் பண்ணுது, கேம் ஸ்பாயில் பண்ணுது, இது தேவை. கோவா கேங்ல 4 பேர் நான் முதல்ல பர்டிகுலரா பிரைமரியா ஜாக்லின் தான் அடி வாங்கினாங்க. அப்ப எல்லாருக்குமே அவ்வளவு அடி இல்ல, அதையும் தாங்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் வந்து நீங்க ஜாக்லினாலதான் கோவா கேங் ஸ்பாயில் ஆகுதுன்னு சொன்னாங்க. ரூயின் பண்றாங்க, அவங்க தான் அதை மெயின்டைன் பண்றாங்கன்னே பேசினாங்க. அது அப்படி கிடையாது, பட் ஜாக்லினுக்கு வந்து அது தேவை கிடையாதுன்னு நாங்க பேசணும். அப்புறம் டாம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இப்ப இதுல இருந்து கோவா கேங் எல்லாம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் சவுண்டை வந்து நீங்க வந்து வேண்டே இது பண்றீங்க, புட் டவுன் பண்றீங்க. இப்ப கோவா கேங்ல இருந்து அதை பண்ணிருப்பீங்க. அது இல்ல, இப்பவும் நாங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம்னா, அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இல்ல இந்த ராயனும் இல்ல ஒரே நிமிஷம், இவங்க 3 பேரும் ஒரு நிமிஷம் இல்ல பாப்பா, நீங்க அப்படி சொல்லிருக்க கூடாது, அப்படி சொல்லிருக்க கூடாது. இப்ப வரைக்குமே இல்ல, ஒரே நிமிஷம் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். சாரி பாப்பா. இப்ப வரைக்குமே வந்துட்டு ஜாக்லின் வந்து பின்னாடி யாரை பத்தியும் பேசலையா, ரயானை பத்தியும் பேசல, சௌந்தர்யா பத்தியும் பேசல, பின்னாடி போய் பேசல பிரிஞ்சதுக்கு அப்புறம். ஆனா நீங்க பேசுறீங்க, யார் புட் டவுன் நீங்க பண்றா? நீங்க அந்த பிள்ளைய பண்றீங்களா இல்ல நீங்க அந்த பிள்ளைய நீங்க பண்றீங்க? என்னங்கடா அது அப்படின்னு நீங்க தான் கேட்கணும், நீங்க தான் ஃபேன்ஸ். இல்ல இது ஆடியன்ஸா இங்க நம்ம பேசுறோம் இல்லையா. சௌந்தர்யா எனக்கு என்ன வந்ததுன்னா, ஏயா சவுண்ட் அடிக்கிற, கொஞ்சம் என்னையா இப்ப பிரச்சனை, அவங்களுக்கே தெரியுது அது வந்து நடந்தது டவுன்ஃபால் தான் அப்படின்னு. கிராஃப் வந்து கேட்டவங்க எல்லாம் இருக்காங்க, ஏயா அடிக்கிற, நாங்க இப்ப என்ன ஒட்டுக்கா தானே இருந்தோம் அப்படின்லாம் கேட்டவங்க எல்லாம் இருக்கான். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணாங்கிறதெல்லாம் தெரியும். அவங்களுக்கு என்ன சொல்றோம்னா, கோவா கேங்ல இருந்து வந்ததுனாலதான் சவுண்டு மேல வந்தோம், அது இல்ல. இப்பவும் எங்களுக்கு அவங்க ஒட்டுக்கா இருந்தாங்க இல்லையா, அந்த போர்ஷன் எல்லாம் ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா தான் இருந்தது, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் ஃபீல் ஆச்சு, அது பாக்குறப்ப நல்லா தான் இருந்தது. அதுல இருந்து 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போய் தன்னோட கேமை பிளே பண்ணியிருந்தா பரவாயில்ல, சவுண்டு பண்ணது கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இல்லை. அது அதனாலதான் நம்ம அதை கொஸ்டின் பண்றோம். இப்ப பேசாமே இருந்திருந்தாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க கேம் விளையாண்டுருந்தா யாரு சவுண்டை போய் பேசியிருப்பா? இப்ப சவுண்டு வந்து இந்த மாதிரி ஒரு
உள்ள இருக்கும்போது ஒண்ணு, வெளியே போனதுக்கு அப்புறம் ஒண்ணு, பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தானே காமன் ஆடியன்ஸே எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சான். காமன் ஆடியன்ஸே கேள்வி கேட்கும்போது ஃபேனா இப்ப நான் ஜாக்குக்கு ரூட் பண்றேன்னா எனக்கு வந்து கேட்கத்தான் தோணும், அதுக்காக தான் அடிக்கிறது. அதுல நீங்க ஏதாவது டீக்ரேட் பண்ணிட்ட, இல்லைன்னா நீ ஏதாவது ஃபில்த்தியா மூவ் பண்ணிட்டேன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எதுவுமே இல்லையா, அங்க ஷோல நடந்ததை பேசுறோம், அது உனக்கு குத்துது, உனக்கு வலிக்குது அப்படின்னா சவுண்ட் அப்படிதான் நடந்துட்டு இருக்கேன், கிராஃபிக் கீழே போயிடுச்சு, நீ நம்ப மாட்ட, நீ நம்பலைன்னா காமன் ஆடியன்ஸ் நம்பிடுவோம். அவ்வளவுதான், சிம்பிள். சவுண்டு கேங்கு நாஸ்திப்பா, நாஸ்தி நாஸ்தி ஓவரா ஓவரா பேசுறாங்க ஆக்சுவலி. அதான் எங்களை மாதிரி ஜென்ரல் ஆடியன்ஸா எங்களுக்கே தெரியுது இது வந்து இவங்களுக்குலாம் ஏன் கண்ணு தெரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சௌந்தர்யா பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு நீளத்தனமான வேலை அப்படிங்கிறது வந்து ஏன் சௌந்தர்யாவுக்குமே அது தெரியும். ஆக்சுவலி சௌந்தர்யா நிறைய விஷயங்கள் கரெக்டான இடத்துல கரெக்டா விஷயங்கள் பேசுறாங்களா, அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்கல்ல. அவங்க பண்றது இல்ல அவங்களுக்கே அதுலயுமே தெரியாமலாம் கேப். கிடையாது. ஓகேவா? ஸோ தெரிஞ்சேதான் அவங்க பண்றாங்க. தெரிஞ்சே பண்ணும்போது இப்போ ஜாக்லினை பத்தி நான் அங்க கூட இருந்தேன், விஜய் சேதுபதி விஜிஎஸ் நம்ம வந்து சம்மாதியே அடிச்சாரு, அதனால வெளியே வந்துட்டோம். இப்போ அவங்கள பத்தியே நம்ம வெளியே பேசும்போது ஸோ ஓ ஏன்னா அவங்கள புட் டவுன் பண்ணி நம்ம வந்து கரெக்டா இருந்திருக்கோம், அவங்கதான் அப்படி பண்ணாங்க அப்படிங்கறத ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி பண்றாங்க. கோவா கேங்குங்கிற ஒரு இடத்துல வந்து நம்மள இவங்கதான் வந்துட்டு புல்லின் பண்ணி அப்புறம் வந்துட்டு அதுக்குள்ள ஒரு ரூல்ஸை போட்டு நம்ம அதுக்குள்ள நான் இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்துறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் எப்படின்னு தெரியல. ஆனா ரொம்ப இந்த ஒரு 3-4 டேஸா வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட் பிஹேவியர் இது சவுண்டோடைய பிஹேவியர். தெரிஞ்ச சவுண்டோடைய ஃபேன்ஸ் கிட்டே நான் சொல்லிட்டாங்க. நேற்று நேற்று ஒரு ஃபேன் பேஜ்லயே சொல்லிட்டாங்க, ஃபேன் ஸ்பேஸ்லயே சொல்லிட்டாங்க. அவங்க யாருமே அது எல்லாருமே வந்து அப்படி பண்ணா அப்படிதான் எல்லாமே அவங்க முட்டு கொடுக்குறாங்க. அதுதான் பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஆனா இதுல என்னன்னா ஒருத்தர் நாங்க அந்த ஸ்பேஸ்ல பேசும்போதும் சரி, முத்து ஆர்மி ஸ்பேஸ்ல நாங்களும் ஆளுங்கெல்லாம் போய் பேசுனதும் சரி, அதுக்கப்புறம் கமெண்ட்ல பண்ணது கூட முத்து கிராஃப் டவுன் நாங்க பண்ணப்பெல்லாம் வந்து சில பேர் இல்ல ஆகல. ஆனா என்ன சொன்னாங்கன்னா, என்ன மாதிரி கமெண்ட் வந்ததுன்னா, ஆமா இப்ப டவுன் ஆனா எங்க ஆள் மேல வருவான் பாரு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் தான் நிறைய பார்த்தேன் நானு. எனக்கு டிஎம்மும் பண்ணாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து இவங்க போகும்போது இத்தனைக்கும் தெரிஞ்ச ஹேண்டில்ஸை எப்படி மூவ் பண்றாங்கன்னா, நீ வந்து நெரேட்டிவ் செட் பண்றியா? ஐயோ நான் நெரேட்டிவ் செட் பண்ணலாம், பக்கத்து ஃபிளாட்ல இருக்கிற 70 வயசு பாட்டி சொல்லுது ஒன்னும் விளையாடலன்னு, அதுக்கு என்ன நெரேட்டிவ்? அது என்ன ட்விட்டரா யூஸ் பண்ணிட்டு இருக்கு? பாப்பா இல்ல பாப்பா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு கேம் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் புரியும். அதுக்குள்ள முடிச்சுட்டு விஜய் சேதுபதி வந்துட்டாருன்னா அவங்க என்ன தப்பு பண்ணுவாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு இப்பதான் மச்சான் புரியுதுன்னு அவங்க ஒவ்வொரு வாரமும் சொல்லும் போது அது வெள்ளிக்கிழமை ஆயிடுதுன்றதுதான் ஒரு சின்ன வருத்தமா இருக்கே தவிர மற்றபடி அவங்க நல்லா தான் ப்ளே பண்றாங்க. இதை இன்னொரு கமெண்ட் நான் படிச்சேன், அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, இதே மாரி பிக் பாஸ் 106 days முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் மச்சான் எனக்கு இப்பதான்டா கேமே புரியுது, பிக் பாஸ் இப்படிதான் இருக்கணும்ட்டு அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பார்த்ததுனால குபீர்னு சிரிச்சிட்டேன். அவங்களோட டவுன்ஃபால் ஆக்சுவலா என்னன்னா, அவங்க பேக் பைட் பண்ணது போன மண்டேலேருந்து தான் அவங்களோட கிராஃப் லிட்ரலா கம்மியானது. அவங்க எக்ஸ்பிரஷன் கொடுக்கட்டும், அவங்க விளையாடாம போட்டோம், அது இன்னைக்கு வரைக்கும் ஜாக்லின் விளையாடுறதோ முத்து விளையாடுறதோ நம்ம டாஸ்க்குன்னு எடுத்துட்டு வந்து ஒரு விஷயத்த பேசுவோம்ல. சௌந்தர்யாவை இது வரைக்கும் நம்ம யாராச்சும் டாஸ்க்குக்காக அடிச்சிருக்கோமா? அந்த பொண்ணு என்ன விளையாடிச்சு? ஒண்ணுமே விளையாடல. ஆனாலும் டாஸ்க்ன்ற மேட்டரை நம்ம எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணை அடிச்சதே கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கு, இந்த பொண்ணு இப்படிதான். விஜய் சேதுபதியே நேத்து அதான் சொன்னாரு, ஏங்க சௌந்தர்யா கிட்ட என்னங்க கேட்க முடியும், அவங்க அவங்க அப்படிதாங்க அப்படின்னு அவரே சொன்னாரு நேத்து. இன்ஃபேக்ட் இது நம்ம மைண்ட்லயுமே இதுதான் இருக்கு. ஆனா அவங்களோட டவுன்ஃபால் லிட்ரலா மாறினது எங்கன்னா லாஸ்ட் மண்டே when she started to பேக் பைட் இல்ல பேக் பிட்ச், ரொம்ப கேவலமா இறங்கி பேச ஆரம்பிச்ச போதான் அஃபெண்ட் ஆக ஆரம்பிச்சது இல்லையா? இல்ல ரோஷினி, இப்போ விஷால்கிட்ட நல்லா பேசிட்டு இப்ப விஷால சொல்லிட்டாங்களா, இப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு பயமா இருக்காதா? அடுத்தடுத்து ஆகா சனி ஞாயிறு நமக்கு திரும்ப குத்திராதா அப்படின்றது, அததான் பண்றாங்கன்றேன். அவங்க அங்க யாராவது ஒரு ஆளுக்கு வந்துட்டு நான் இவங்களுக்கு வந்து 100%. ஆனா ஜாக்லின் இந்த வட்டம் வெள்ளிக்கிழமை நிகழ்வுன்றப்ப அந்த ஒரு 10 நிமிஷம் ஜாக்லினுக்கு கிடைச்சிச்சு பாத்தீங்கன்னா, சௌந்தர்யாவை அப்படியே கிளிகிளின்னு கிழிச்சிருச்சு. பொழந்துட்டாங்க. 5% என்கிட்ட பேசுற, 50% என்னை பத்தி பின்னாடி பேசுறேன்னு ஜாக்லின் சொன்னத பார்த்து ஐயா அந்த கிளிப்பிங் கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் போஸ்ட் பண்ணுங்க. கிளிப்பிங் என்னாலும் பார்க்க முடியும். இங்க நான் டேக் பண்றேன்.
ஐ வாஸ் ஸ்பெல் பவுண்ட் கம்ப்ளீட்டா. நானு அதுதான் ஓகே. இப்போ ஒரு இந்த நிமிஷம் டாஸ்க் நிறைய பேர் சொல்றது என்னன்னா, சவுண்ட் சைட்ல இருந்து வந்து சொல்றது என்னன்னா, ஜென்டலா இருக்கிற ஹேண்டில்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் டாஸ்க் மட்டும் பாக்குறீங்க, உள்ள இருக்கிறத பத்தி பேசுங்க. டாஸ்க்கு மட்டுமா டைட்டில் கொடுக்குறாங்க, அப்போ உள்ள இருக்கிறதையும் பேசுவோம். டாஸ்க்ல உங்களுக்கே பண்ணலன்னு தெரியுது, அதை அட்மிட் பண்றீங்க. உள்ள வந்து ராணுவ ஒரு பேசிக் எம்பத்தியை காட்டாம போறீங்க. உங்களோட நல்லா இருந்த ஃப்ரெண்டை பத்தியே பின்னாடி பேசிட்டு இருக்கீங்க. உங்களோட கூட இருந்த அந்த ஃப்ரெண்டு உங்களை பத்தி பின்னாடி பேசியிருந்தா அது டைல்யூட் ஆயிருக்கும். அவங்க அதை பண்ணல. அப்போ டாஸ்க்கும் பண்ணல, கேரக்டர் வைஸாவும் நீங்க ஏதோ என்ன ஷோ பண்றீங்க பீப்புளுக்கு. அப்ப எதுக்கு, என்ன புரியவே இல்லை, எதுக்கு நீங்க டாப் 3ல இருக்கணும். அதனாலதான் நான் டாப் 5லே கொண்டு வரல என்னோட வியூல. இல்ல நான் ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த சௌந்தர்யா வந்து ப்ளே பண்ணாதது காரணம் அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களா கிடையாது. சௌந்தர்யா அந்த 3 டீம்ல, அதாவது ரெட் டீமை தவிர மத்த எந்த டீம்ல போயிருந்தாலும் அவங்க ப்ளே தெரிஞ்சிருக்கும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா இல்ல அந்த ஒரு டாஸ்க சொல்லல, இல்ல நான் இந்த ஹோல் 70 நாளைக்கு மேல இருக்கிற டாஸ்க் சொல்லு. அதான் நான் இந்த வீக்ல சொல்றேன். மத்தபடி டாஸ்க் அது என்னன்னு தெரியல. ஆனா அவங்க இந்த வாரம் நான் யோசிச்சது, அந்த ரெட் டீமுக்கு மட்டும் போகாம வேற எந்த பவித்ரா கூடயோ இல்ல வேற எங்க முத்துக்குமரன் டீம்லயோ அப்படி வந்திருந்தா கூட அவங்க ஏன்னா அவங்கள விளையாட விட்டுருப்பாங்க, இவங்களும் விளையாண்டு இருப்பாங்களோன்னு தோணுது. ஏன்னா அவங்க விளையாடணும் இருந்தாங்க. பிபி இப்போ உங்ககிட்ட நான் ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேட்கறேன். ரெட் டீம்ல சவுண்டோட பிளேஸ்ல இருந்தா பவித்ரா அப்படிதான் கேம் விளையாண்டுருப்பாங்களா? அன்ஷிதா அப்படிதான் கேம் விளையாண்டுருப்பாங்களா? ஓகே, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. அவங்க அந்த டீம்ல போனது ஒரு இதுதான். ஆனா அவங்க ஃபுல்லா அதை ஒரு கோத்ரூவா விளையாண்டுட்டாங்க. இந்த சீசன் ஃபுல்லா அவங்க அந்த டாஸ்க் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணி நல்லா எஃபோர்ட் போட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வாதம் ஓகே தான். பண்ணவே இல்லையே. அப்ப இது என்ன, இதுக்கு அவரு பேசுனதே தப்பு தான், விஜய் சங்க பேசுனதே தப்பு தான். ஏதோ ஒரு வகையில ஒரு ஸ்வீட் கோட் பண்ணிட்டீங்க, சரி போங்க அப்படின்னு விட்டுற வேண்டியதுதான். இல்ல அது உண்மைதான். ஆனா அவங்களுமே ஃபீல் பண்ணாங்க, நம்ம அந்த மாதிரி கல் எடுத்து பிங்க்ல இருந்து இங்க எடுத்து வச்சிரவா அப்படிலாம் கேட்டாங்க. ஆனா விஷாலுக்கும் முடியாம போயிடுச்சு, விஷாலுக்கும் அருணுக்கும் முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வேற மாதிரி ஒன் ஹவர் எபிசோட் காட்டினாங்களான்னு எனக்கு தெரியாது. நான் நேற்று 1 hour எபிசோட் பார்க்கல. விஜேஎஸ் உள்ள வந்த உடனே சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? இந்த அருண் உள்ள போயிட்டு வெளில வரும்போது, உள்ள போயிட்டு நார்மலா தான் வெளில நடந்து வந்தாரு, ஆனா மத்தவங்க பார்க்கும்போது நொண்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அவர் சொன்னாரு. இது எனக்கு 1 hourல காட்டினாங்க, தெரியாது. இல்ல நொண்டுட்டாருன்றது வரல, நொண்டிட்டு வந்தாரு அப்படின்றது வரலன்னு நினைக்கிறேன். அப்படியா? அந்த மாதிரி ஆமா, வரல. இல்ல அந்த மாதிரி வரல. ஆக்டிங் அவர் சொல்வாரு, இவங்க எங்க கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த கேரக்டரோட டிராவல் பண்ணணும்னு இவங்களே உள்ள ஒரு ப்ளே பண்றாங்க. ஆனா அது ரைட்டா என்னன்னு பேசலாம் வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள போறதுக்கு முன்னாடியே அருணை வச்சு பொழந்துட்டு தான் உள்ளே போனார் அவரு. இப்போ விஷால் வந்து அங்க விளையாட முடியாமலாம் இல்ல, விஷால் அழுதது லிட்ரலா டிராமாங்க. அவரு வந்து அசினுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார் அவரு. சோ அசினுக்காக விளையாடினாரு, அதுதான் உண்மை. அருணாட்ட என்ன ப்ளீஸ் அந்த அசின்ற பேர் மட்டும் சொல்லுங்க, அன்ஷிதான்ற பேரே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அது ரொம்ப பிடிக்கல. சொன்னாலே கடுப்பாகுது ஆர்கே. ஆர்கே அசின் ஃபேன். ஐயோ சரி ஆர்கே, சேச்சி வச்சுக்கலாம். அதுவும் வேண்டாம், அன்ஷிதானே சொல்லிக்கலாம். எங்களுக்கு கரெக்டா ரோஷினிக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருந்தாரு. ஒரு கப்பலா இல்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் தான் தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 3 பேர். அவங்க வந்துதான் அந்த பையன் வந்து அன்ஷிதாவோட ஃபேனு. அவன் வந்து நாங்கள் கிளாப் பண்ணும் போதெல்லாம், ஜாக்லினுக்கு நாங்கள் கிளாப் பண்ணும் போதெல்லாம் பின்னாடி திரும்பி பார்த்து காண்டானா. ஓகே, காண்டாயிட்டு அவன் அன்ஷிதாவுக்கு கிளாப் பண்ணலான்னு கையை கொண்டு வரான், ஒருத்தன் கூட கிளாப் பண்ணல, அப்படியே கையை கீழே வச்சுட்டான். அடுத்து அவனே அறியாம அன்ஷிதாவை ரோஸ் பண்ணும்போது நிறைய டைம் கிளாப் பண்ணிட்டான். அப்புறம் பிரேக் விட்டாங்க, திரும்பி எங்ககிட்ட சொல்றான், கடைசியில என் தலைவியை ரோஸ் பண்ணும்போது எனக்கு கிளாப் பண்ண வச்சிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லி அந்த பையன் புலம்பிட்டு இருந்தான். நீங்க சொல்லிதான் இப்ப உங்களுக்கே தெரியுது. எங்க எனக்கு பக்கத்துல அந்த அங்கிளே சேச்சி ஃபேன் அப்படின்னாரு. சரி சேச்சியோட கேம் பிளேல யார் இந்த கேள்வி கேட்டா? யார் இந்த கேள்வி கேட்டா? அசான். அந்த அந்த பாட்சா படத்துல நானே முதல்ல பெரிய ரவுடிடாங்கிற மாதிரி நானே முதல்ல அன்ஷிதா ஃபேன் தான், அதுக்கப்புறம் தான் ஜாக் ஃபேன். ஓ அப்படி ஸ்டார்டிங்ல ரத்த கண்ணீரே வந்திருக்கும் உங்களுக்கு. அன்ஷிதா போட்டு அந்த அங்கிள் சொன்னது என்ன தெரியுமா? இல்ல சேச்சியோட கேமுக்கு நான் ஃபேன் கிடையாது, சேச்சிக்கு நான் ஃபேன் அப்படின்னாரு. சேச்சியோடைய அன்பு உள்ள தாயுள்ளம் கொண்ட அன்புக்கு எல்லாரும் அடிமை ஆயிட்டாங்க.
பாப்பாவே முன்னாடி டாம் அடிமையா தான் இருந்திருக்காரு. இல்ல டாம் ஸ்கூல் குரல் டாஸ்க்லாம் கேட்கும். சொல்லுங்க பிபி. ஸ்கூல் டாஸ்க்லாம் இப்ப யார் பேசுனது? நீங்க தான் பேசுனது. ஐயோ ஆமா ஆமா பிபி. ஐயோ. ஆமா அடுத்தடுத்து பேச வச்சலாமா? ஆமா இவங்கள ஜிஜி அக்கா ஜிஜேம் இருங்க. கதிர் ஜிஜேம் பேசிட்டோம், மோகனலட்சுமி பேசிட்டோம். அடுத்து நீங்க பேசுங்க ஹலோ. ஜிஜேம். ஹாய் டாம். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் நேற்று கிளாப்ஸுக்காக. அண்ட் இன்னொன்று, இப்போ இது பண்ணுறாங்கல்ல, இதெல்லாம் வந்து இந்த பாபநாசம் படத்தில் வர மாதிரி தான். இவங்களோட நிம்மதி நம்ம எப்படின்னா நிலக்குள்ள வைக்கணும், நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ட்வீட்லாம் போடுறாங்க, உங்களை அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம அதை பற்றியே பேச வேணாம், அவங்கள இக்னோர் பண்ணிட்டே போயிடலாம், அவ்வளோதான், மேட்ரே கிடையாது. அண்ட் இன்னொன்று நான் நிறைய பார்த்தது என்னன்னா, நான் அதை சொல்கிறேன், இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து ஜாக்லின் கூட இருக்கும்போது தான் கெட்ட பேர் இருந்துச்சு, ஜாக்லின்காக ஃபைட் பண்ணும் போது தான் கெட்ட பேர் இருந்துச்சுன்றாங்களே. எனக்கு அதில் ஒரு விஷயம் இருக்கு. இவங்க ஃபைட் பண்ணுற பர்சன்லாம் யார் யார் இருப்பாங்க தெரியுமா ஜாக்லின்காக? சாட்சனா, ராணவ், அருண், மஞ்சரி, இவங்க 4 பேருமே சௌந்தர்யாவுக்கு பிடிக்காது. ஏன் இதே விஷால் வந்து சண்டை போட்டப்போ சண்டை போடலையே, தீபக் கூட சண்டை போடும்போது சண்டை போடலையே, அவ்வளவுதான். அவங்க 4 பேருக்கு பிடிக்காது, அதனால தான் போயிட்டு கேட்டாங்க தவிர இதே ஜாக்லின் மேல அக்கறைலாம் இல்லை. அது சும்மா நான் ஜாக்லின் நான் ஃப்ரெண்டா இருக்கிறேன் அப்படின்றத ஒரு ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களோட வெஞ்சன்ஸை காட்டின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி வேற எதுவும் இல்லை. இது இன்னொரு விஷயம் எனக்கு தோணுச்சு, பட் அது தெரியல, நான் சொல்றேன். இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம இந்த கிளாப்ஸ் நீங்க இல்லை அப்படின்னாலுமே சேனலே அது பண்ணிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நரேட்டிவ் மாதிரி செட் பண்ணுவாங்க டு சேஞ்ச் த டைனமிக்ஸ் ஆஃப் த கேம். ஏன்னா இப்ப ஜாக்லின் கிளாப்ஸ் வந்துச்சுன்னா உள்ளேயே சேஞ்ச் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. இவங்க வந்து ஜாக்லின் அட்டாக் பண்றதை விட்டுட்டு வேற யாரும் அட்டாக் பண்ண போய் அது ஒரு இது மாதிரி மாறும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதுதான் இவங்க வந்து இப்போ வந்து மெயினா இவங்க நரேட்டிவ் இப்ப இவங்க ட்விட்டர்ல என்ன பண்றாங்கன்னா, அதுதான் அது ஏதோ சொல்லுவாங்களே போக்கிரி படத்துல கூட, இவன் தூங்கக்கூடாது, இவனை எதனா பண்ணுங்கன்னு, அந்த மாதிரி தான் இவன் நிம்மதியா இருக்கக்கூடாது, இவனை எதனா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. நம்ம அதையே திருப்பி போட்டோம்னா அது அவங்களுக்கு சக்சஸ் ஆயிடும். மேபி அதர் நேஷன்ல கேட்டு அது கூட பண்ணுவாங்க, அது சொல்ல முடியாது. ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு இருந்தேன். பட் ரோஷினி, டாம் ரொம்ப தேங்க்ஸ். நானும் இல்லை, எங்க அம்மாவுமே ரொம்ப ஹாப்பி, அதனால தான் நான் சொன்னேன் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சங்கத்தால எனக்கு சொல்லாம போற பத்தியா? நீங்களா இப்படிதானே ப்ரோ? எனக்கு இப்ப எனக்கு டாமும் ரோஷினி தான் எனக்கு புதுசா தெரியும், அதனால தான் சொன்னேன். உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னா அது வேற மாதிரி ஆயிடும்ல, அப்பதான் நான் சொல்றேன். சும்மா சொன்னையா? சரியா? நான் மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது வெளியும் சரி உள்ளவும் சரி, வெளியும் சரி உள்ளவும் சரி, அந்த கிளாப்ஸுக்காண்டி தான் ஜாக்லின் போய் சேர்றாங்கன்ற மாதிரி இருக்கு. அப்ப இந்த வாரம் என்ன சொல்லுவாங்க, ஜாக்லினோடய சேருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. அது எப்படின்னு எனக்கு தெரியல. கோவாக்காங்க சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அவங்கவுங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்புறம் வேற இருக்கிறவங்க கொஞ்சம் பாசிட்டிவான ஆள் கூட தானே போய் சேர முடியும். இதை ஏன் இப்படி சொல்றாங்க, எப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கண்ணாடியை பத்தி பேசிக்கலாம். ஜாக்லின் வந்து அங்க போய் சேர்ந்திருக்காங்கன்னா அப்ப சௌந்தர்யா, ஜெஃப்ரி எல்லாம் எங்க போய் சேர்ந்திருக்காங்க? அவங்க சும்மா இன்னும் கேங்க விட்டுட்டு போனோடனே தனியா சுத்தலையே. அவங்க இவங்களே விஷாலோட போய் சேர்ந்துட்டாங்க. இவன் ஜெஃப்ரி, பவித்ரா, இவங்க சௌந்தர்யா கூட போய் சேர்ந்துருக்காங்க. இல்ல அவங்க மேல அந்த மாதிரி வரல, கிளாப்ஸ் காண்டி போறாங்கன்றது வரல. ஆனா இவங்க இந்த ஆர்ஜி ஆனந்தியா அதுவும் வெளியே வந்து கிளாப்ஸ் காண்டின்னு இது பண்றாங்க. சௌந்தர்யா கிளாப்ஸ் வந்தப்பதான் 2வது வாரம் 3வது வாரம் சண்டை போட்டாங்க அவங்களோட. அந்த இதெல்லாம் யாருக்கும் தெரியல எனக்கு. இல்ல நான் செட் பண்றேன். இப்ப அந்த கிளாப் வந்தா ஜாக் வந்து அங்க போய் சேர்ந்துறாங்கன்னா நான் இன்னொரு நரேட்டிவ் செட் பண்ண முடியும். சவுண்டை நீங்க கவனிச்சீங்கன்னா யாருக்கெல்லாம் ரோஸ்ட் வருதோ அவங்களதான் எதிர்த்துட்டே இருப்பாங்க. கடைசியில என்ன ஆச்சுன்னா, ஓகே ஜாக்குக்கும் வெளியே ரோஸ்ட் இருக்கு, ஜாக்கு நெகட்டிவ் போது ஜாக்கே எடுத்தாங்க, அது அவங்களுக்கு அப்படி ரிவீட் ஆயிடுச்சு. நீங்க எடுத்து பாருங்க, எல்லா எபிசோடும் எடுத்து பாருங்க. இப்போ எனக்கு இங்க ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, சௌந்தர்யா வந்து ஜாக்லினாலதான் சௌந்தர்யாவுக்கு வந்து கெட்ட பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எபிசோட்ல வந்துட்டு, ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி வந்து அவருடைய ரியாக்ஷனுக்காக எல்லாருமே வச்சு செஞ்சிருக்காரு. இந்த ரியாக்ஷன் இப்படி இருக்கு, நீங்க ஒரு மேபி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்பெல்லாம் வந்து ஜாக்லினோடலாம் இல்லை, அப்போ மட்டும் நல்ல பேர் வந்துருச்சா இல்லை? அப்போ அதுதானே நீங்க செய்யற செயலை வச்சுட்டானே உங்களுக்கு. நீங்க ஒரு ஜாக்லின் எந்த இடத்துலயுமே நீ இப்படி பண்ணுன்னு அப்படி வந்து தூண்டலையே. ஆனா சில விஷயங்கள்ல சில இடங்கள்ல வந்துட்டு செய்ய விட்டுட்டு வேடிக்கை பார்த்துருக்காங்க ஜாக்லின். அதெல்லாம் அதை வந்து குறை சொல்லவே முடியாது. அதுதான் சௌந்தர்யாவுக்கு வந்து ஜாக்லினாலதான் கெட்ட பேர்னால கிடையவே கிடையாது. அவங்களுடைய செயல் அவங்கள வந்து முன்னேற்றுது. ஒரே ஒரு BB8 சொன்னாங்களே சௌந்தர்யா கேம் ஆடினாங்க அப்படின்ற, வேற டீம் போயிட்டு ஆடி இருப்பாங்க.
அவங்க ரெட் டீம்ல இருந்துட்டு அவங்களுமே தான் பிங்க் டீம் கல்லு போட்டாங்க. விஷாலையும் அருணும் ரோஸ் பண்ணதுனால சௌந்தர்யா பண்ணது கரெக்ட்லாம் சொல்ற முடியாது. அவங்கள வந்து காப்பாத்திட்டாங்க அவ்வளவுதானே தவிர அவங்க இதுதான் ஹெல்ப் தான் பண்ணாங்க பிங்க் டீமுக்கும். அவங்க கேம் எங்க போயிட்டாலுமே அவங்களுக்கு வந்து அதான் அவரே சொல்லிட்டாரு, உங்களுக்கு எல்லோ டீம் மேல காண்டு அப்படின்னு தான் சொல்லிட்டாரு, ஓப்பனா சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். டிரைவர் மாறுது. அது கரெக்ட் தான். நான் என்ன இல்ல நான் அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க நம்ம பிங்க் டீம்ல இருந்து இங்க கல்லு போடவா அப்படின்லாம் கேட்டாங்க. ஏன்னா அந்த 3 பேர் மட்டும் விளையாண்டுக்கு இருந்தாங்களா, 3 பேரா மட்டும் விளையாண்டுக்கு இருந்தாங்களா, அப்ப கேட்டாங்க. அப்ப இவங்களுக்கு ஆசை இருக்கு, கேம் விளையாடணும்னு ஆசை இருக்கு. ஆனா அது எப்படின்னு தான் அவங்களுக்கு யோசிக்க தெரியலையோன்னு எனக்கு தோணுது. மத்தபடி நான் அவங்க விளையாண்டாங்கன்னு நான் இது பண்ணல. அவங்களுக்கு ஆசை இருக்கு. அந்த மாதிரி விஷால் மாணிக்கா போய் பிங்க் டீமுக்கு தான் பண்ணணும்ன்ற மாதிரிலாம் இல்ல. அது விஷால்ன்றனால ஒன்றும் சொல்லலையா அப்படின்றது தெரியல. அது அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு விஷால் மேல விஷால் அவருக்கு காமெடியா இருக்கறனால அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னாங்க ஒருக்கா. அதுதான் இன்னொன்னு இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்கு அப்புறம் எதுவும் மாறுமா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் மாறுமா, இல்ல இதே மாதிரி தான் திருப்பி இதாயிருமா, இல்ல எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த ஃப்ரீஸ் இல்ல டாஸ்க்கை பிபி மட்டும் பத்தி கொஞ்சம் அதுல அதுக்கப்புறம் வெத்தலை வாங்கிட்டு வந்துடுறேன். இன்னொரு 5 நிமிஷம் இருங்க, ஒரு மையம் வாங்கிட்டு வந்துடலாம். என்ன பிபி ஆயிட்டு ஒரே ஒரு நிமிஷம் போட்டோம்னா தெரிஞ்சு என்னையா நீ இல்லங்க, உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்குல்ல. ஃப்ரீஸ் டாஸ்க் வந்தா, ஏன்னா போன வட்டம்லாம் இந்த இது சரவண விக்ரம், இந்த மாயா அந்த இது கொஞ்சம் இதா இருந்துச்சுல்ல அவங்க கூட. அப்படின்றப்ப இது மாறுமான்றதுதான் எனக்கு எதுவும் இதாகுமான்னு தெரியல. அதான் கேட்க பெருசா மாறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஃப்ரீஸ் டாஸ்க் எல்லாம் வந்ததுன்னா எல்லா நைட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக ஆரம்பிச்சிரும். ஷோ இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்டா இருக்கும். போக வேண்டிய ஆளுங்கெல்லாம் ஒன்னொன்னா போக ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு வாரம் வேணா ஓரளவுக்கு பெட்டரா இருக்கலாம். இவங்களுக்கே சண்டை போடுறதுக்கு பிடிக்காது. ஒரு வாரம் ஐயோ என்னடா பண்றது அப்படின்பாங்க. அப்போ வந்து தலையை திருப்பி போடுற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்து திரும்ப எல்லாரும் முடிய பிடிச்சிட்டு சண்டை போடுவாங்க. ஒரே நிமிஷம் டாம், ஒரே நிமிஷம். சாரி ஆயிட்டு நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து ஓகே நம்ம தமிழ்லாம் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனால் பேரலா ஹிந்தி பிக் பாஸ்ல வந்து சுத்திகா பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சேம் டைம் பயங்கர ரீச்ல இருக்காங்க. இப்போ அவங்க வந்து பயங்கர ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. நிறைய ஓட்ஸ் போடுங்க, அடுத்த வாரத்துலயும் அவங்க நாமினேஷன்ல வருவாங்க. நிறைய ஓட்ஸ் போடுங்க. நாங்க வந்து டெய்லி சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆமா, நிறைய ஓட்டிங் வந்துட்டு அவங்களுக்கு கொடுங்க. அட் த சேம் டைம் இன்னைக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாரு என்கிட்ட, இப்போ இந்த ஸ்பேஸ்ல இருந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு என்ன ஆச்சு அப்படின்னு, என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஒன்றும் இல்லைங்க, போன வாரம் வந்துட்டு பிக் பாஸ் அதுல இருக்கிற பிக் பாஸ் வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஸோ அதுல வந்து ஒவ்வொருத்தர் ரேங்க் படி நிப்பாட்ட வச்சு யார் வந்து இந்த டாப் 5 டாப் 8 இந்த மாதிரி வரும் இல்லையா, அதுல வந்து அந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்து செய்ய சொல்றாங்க. அதுல வந்து ஸ்ருத்திகா வந்து ஒருத்தர் திக்விஜயன்ற ஒருத்தரை வந்து 11th பிளேஸ்ல தள்ளி விட்டுட்டாங்க. உடனே சடனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, இவங்களுக்கு ஜஸ்ட் அந்த டாஸ்க் மட்டும் தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா டக்குன்னு பிக் பாஸ் அங்க பயங்கர ட்விஸ்ட் என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா, அப்போ அவர் தான் லாஸ்டா அப்படின்னு அந்த திக்விஜய்ங்கிறவருக்கு வந்து ஸ்ருத்திகா தான் செலக்ட் பண்ணி 11th பிளேஸ் தான் இவர் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. ஸோ அப்படி உட்கார வைக்கும் போது பிக் பாஸ் என்ன பண்றாரு, மிட்வீக் எலெக்ஷன் மாதிரி அவங்க வந்து 11th பிளேயரை எலிட் பண்ணிடுறாங்க. வீடே வந்து ஃபுல்லா ஆப்போசிட்ல இருக்கு. ஒரே நிமிஷம் கால் வருது, ஒரே நிமிஷம். இல்ல அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அகைன்ஸ்டா குறும்படம்லாம் போட்டுற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அது வாண்டடாவே பிக் பாஸ் வந்து இவங்க செஞ்ச ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டு காமிச்ச மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த இது அது ரொம்ப எனக்கு இந்த வீக் அவங்களுக்கு ரொம்ப அழுகிற மாதிரி தான் இருக்கு. இந்த சண்டே எபிசோட்லலாம் அப்படியே அழுதுகிட்டே தான் உட்கார்ந்துருக்காங்க சல்மான் கான் முன்னாடி தான். அது ரொம்ப பேடா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சுத்ரிகாக்கு. ஓகே பிபி, மோகன்லட்சுமி பேசிட்டோம். என்ன டாம் உறுதிப்படுத்த தகவல்ல ஜெஃப்ரி கேப்டனாமே? ஆமா, ட்வீட் வந்துட்டு இருக்கு. மோன பேசுங்க. பாப்பாய் அண்ட் டாம், நான் உங்க ட்வீட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு பாப்பாய் ட்வீட்ஸ் ரொம்பவே பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ அது ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் நேத்து வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து அந்த கேம் பத்தி பேசும்போது இந்த மாதிரி ஃபுல் பிளேமையும் பாத்தீங்கன்னா விஷால் மேலேயும் அருண் மேலேயும் போட்டு செம்மையா எஸ்கேப் பண்ணாங்க. ஏன்னா நான் வந்து லைவ் பார்த்தேன், லாஸ்ட் வீக் நிறைய லைவ் ஃபுல்லா பார்த்தேன். ஸோ அதுல வந்து சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து நம்ம டீம் தோத்தாலும் பரவாயில்ல, அந்த 2 டீமும் வின் பண்ணக்கூடாது. அது எதுனா பாத்தீங்கன்னா ப்ளூ அண்ட் எல்லோ டீம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வெஞ்சன்ஸ், அவங்க சௌந்தர்யா இந்த 2 வீக்ஸுமே சௌந்தர்யாவோட ஃபேஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெல்கமிங்காவே இல்லை.
ஒரு மாதிரி ஃபுல் வெஞ்சன்ஸோட எங்க பார்த்தாலும் பேக் பைட்டிங் பண்ணிட்டு ஸோ நேற்று கேம்லயும் இந்த மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேட்கும்போது அதை மாத்தி சொல்லிட்டு, அதை விட இன்னைக்கு ப்ரோமோல பாத்தீங்கன்னா விஷாலுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பேசி இவ்ளோ வந்து அப்ரப்டா ஒரு விஷயம் அவங்க பண்றாங்க. ஆனா அவங்க எப்படி ஜாக்க பத்தி பின்னாடி அவங்களால பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல சீரியஸ்லி. அண்ட் விஜய் விஷாலும் நேத்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க ஜாக் பத்தி. ஜாக் வந்து கிளாப்ஸ் வர பக்கம் வந்து போறாங்க அப்படின்னு. எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோவா கேங் ஃபார்ம் ஆச்சு. மேபி அதுல கொஞ்சம் மெஜாரிட்டி வந்து ரீசன் ஜாக்குன்னு சொல்லலாம். சரி ஜாக் தான் வந்து எல்லாரையும் புடிச்சு வச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். பட் இருந்தாலுமே இந்த ரோஸ்ட்டுக்கு அப்புறம் ஜாக் வந்து நமக்கு எதுக்குடா பிரச்சனைன்னு அவங்க ஒதுங்கி போல. ஒருத்தவங்களும் இவங்களா தான் கண்டு போனாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க போனதுக்கு அப்புறம் ஜாக் வந்து மத்தவங்க கிட்ட போய் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ஏன் அவங்க தனியாவே இருக்கணுமா கடைசி வரைக்கும் அந்த வீட்ல? அப்படி அவங்க தனியா போய் உட்காந்துமே அவங்க யார பத்தியும் தப்பாவே பேசலையே. கம்பேரிட்டிவ்லி இவங்க கூட கம்பேர் பண்ணும்போது ஜாக் வந்து 1000 டைம்ஸ் பெட்டர். ஸோ இதெல்லாம் வந்து இவங்க பண்ணிட்டு இவங்க எதை வச்சு வந்து ஜாக்க வந்து இவங்க பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் இப்போ ஒருத்தர் பேசினார்ல லாஸ்ட் அவங்க சொன்னாங்க இப்போ ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு சண்டை யாருக்கு சண்டை வரும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு அப்புறம் ஃபேமிலிலாம் வந்து நீ இப்படி ஒரு சில பேர் கண்டிப்பா ஹிண்ட் கொடுப்பாங்க. நீ இது பண்ணது இங்க தப்பா போச்சு அது தப்பா போச்சு அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக் எல்லாம் கொஞ்சம் எல்லாருமே ஒரு புனித ஆத்மாக்களா மாறிடுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ மேபி ஃபைட் எனக்கு இதுக்கப்புறம் ரொம்ப பெருசா ஃபைட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. டிடிஎஃப் வந்துருச்சுன்னா கொஞ்சம் டாஸ்க் ரொம்ப சின்சியரா போயிட்டு இருக்கும். ஸோ பார்ப்போம். ஃப்ரீஸ் டாஸ்க்ல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா ஜாக்கோட ஃபேமிலி யார் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போய் ஜாக்கு ஹிண்ட் கொடுக்கணும். ஜாக் ஆல்ரெடி ஃபுல்லா கெஸ் பண்ணிட்டா ஒரு விஷயம். இந்த மாதிரி சௌந்தர்யா ரயான் அண்ட் ஜெஃப்ரி பத்தி எல்லாம் கெஸ் பண்ணிட்டா. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா யாராவது போய் சொல்லி அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்க சொன்னாங்கன்னா பெட்டர். ஏன்னா எனக்கு என்ன ஒரு பயமா இருக்குன்னா சௌந்தர்யா வந்து இந்த வீக் வந்து ஜாக்கி கிளாப் நோ 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 எந்த ஹிண்ட் எதுவுமே கொடுக்க வேணாம். இப்போ அவங்க கரெக்டாக விளையாண்டுருக்காங்க. ஹிண்ட்டு கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா வேணாம் 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 நோ 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 தப்பாக நினச்சிக்காதீங்க யாராக இருந்தாலுமே சரி. ஏன்னா இப்போ சௌந்தர்யாவுக்கு இந்த வாரம் கேம் பேக் ஃபயர் ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவர் விஜய் சேதுபதி ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு, உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு வெளில வந்தீங்கன்னா தெரியும்னு. உடனே இந்த அம்மா என்ன நினச்சிட்டாங்க, உலகமே நம்ம கையில் தமிழ்நாடு நம்ம காலடியில் அப்படின்னு நினச்சிட்டாங்க. நினச்சதோட காரணம் அதோட வெளிப்பாடு தான் இந்த வாரம் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆனது. அதுக்கு முன்னாடி ஈவன் தோ பயங்கரமாக அவங்க கேமில் ப்ளே பண்ணலனாலும் அவங்க மேலே எனக்குமே பாசிட்டிவிட்டி தான் இருந்துச்சு. ஐ ஷுட் அக்செப்ட் திஸ். ஜஸ்ட் லைக் தட் ஒரு வாரம் வந்து அவங்க பண்ணதுனால சௌந்தர்யா ரொம்ப கேவலமானவங்க அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஒரு வாரம் அவங்க பண்ணது எனக்கு பிடிக்கல. அதுக்கு முன்னாடி அவங்க பண்ணுற அந்த க்யூட் மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ரசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த மாதிரி ஜாக்லினோட கேம் கரெக்டாக போகணுன்னா யாருமே எந்த ஒரு ஹிண்ட்டுமே கொடுக்காம அவங்க இப்போ இருக்க மாதிரி விளையாண்டாவே ரொம்ப ரொம்ப போதுமானது. ஓகே தான், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க தெரியுமா, இந்த 1 வீக் தான் சௌந்தர்யாவோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த மஞ்சரியை மார்க் பண்ணுவாங்க தெரியுமா சோஃபால உட்காந்துட்டு. அதெல்லாம் கேவலமான பிஹேவியர் தாங்க. அதெல்லாம் நாங்களே திட்டினோம். எது ரொம்ப கேவலமான பிஹேவியரா மாறுதுன்னா, எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, கூட இருக்கவங்களே நான் தப்பா பேசலாம் அப்படின்ற அளவுக்கு இறங்கி போறாங்க பாத்தீங்களா? அது வந்து இந்த டைம் தான் அதிகமா நடந்துச்சு. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போச்சு. பட் நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் சௌந்தர்யா ஸ்டார்டிங்ல ரொம்ப பிடிக்கும். பட் நான் எந்த இடத்துல வெறுக்க ஆரம்பிச்சேன்னா இந்த மார்க்கிங் ஒரு கட்டத்துல ரொம்ப அதிகமாச்சு. இந்த மஞ்சரிய பண்ணது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் ஏரியால உட்கார வச்சு இப்போ ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்கும்போதோ இல்ல ஏதாவது ஒரு ஒப்பீனியன் கேட்கும்போது மத்தவங்க பேசும்போது இவங்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப தப்பா தெரிஞ்சுது. ஏன்னா அங்க இருக்க மத்தவங்க எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு கொடுக்கணும் இல்லையா? இவங்க வந்து மெயினா அந்த மேனேஜர் டாஸ்க்ல வந்து அந்த லேபர் செல்ஸ் மேனேஜர் அந்த டாஸ்க்ல வந்து எல்லாரும் மேனேஜர்ஸ் மீட்டிங் நடக்கும்போது இவங்க வந்து சாப்பிடுவாங்க தெரியுமா, காலை நீட்டி போட்டு உட்காந்துட்டு. சாரி, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதுல வந்து சவுண்ட் சைட்ல எந்த மிஸ்டேக் இல்லைங்கிற மாதிரி தான் நம்ம கன்க்ளூட் பண்ணி முடிச்சோம். அதை திருப்பி பேச வேணாம். மேபி உங்க வியூவா இருந்தா நீங்க சொல்லலாம். ஆனா அதை நம்ம கிட்டத்தட்ட அன்னைக்கு ஒரு 2-3 மணி நேரம் பேசணும். ஒரு நிமிஷம். எனக்கு as a Jack பாப்பாய் இந்து ஈன்னு சொல்லிட்டு ஒரு புது ஐடி எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ரெக்வஸ்ட் கொடுங்கன்னு. அதனால தான் நான் கொடுத்துருக்கேன். கன்சிடர் வேற ஏதாவது. ஓகே இல்ல டம் நான் இல்ல நியூ தான் இங்க பேசுறது நியூ தான். பட் ஸ்பேஸ்ல ஆல்ரெடி பேசியிருக்கேன். ஓகே
டாம், ரோஷினி பேர் நெறைய வருது. மேபி நீங்க வேற யாரெல்லாம் போனாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இத வந்து எனக்கு எனக்கு எப்படி தோணுதுன்னா, நீங்க உங்களோட வாய்ஸ் வந்து ஜாக்லின் இழந்தப்ப மட்டும் கேட்ட மாரி இல்ல. எனக்கு மஞ்சள் இழந்தப்பயும் டாமோட வாய்ஸ் நல்லாவே கேட்டது. பட் இத வந்து யாரும் ஹைலைட் பண்ணி பேச மாட்டேங்கிறாங்க. நம்ப எது டிசர்விங்கோ நம்ம அவங்களுக்கு பண்ணியிருக்கோம். இந்த 11 வீக்ஸா ஒரு பொண்ணுக்கு கிடைக்காம பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் போய் சேர்ந்ததெல்லாம் ஓகே தான். இத நம்ம இப்படி பாசிட்டிவா தான் எடுத்துட்டு நம்ம ஜாக்கோட டேக்லயே வா பாத்துக்கலான்ற மாதிரி தான் நீங்க போகணும்னு நான் நினைக்கிறேன். ஹலோ, தேங்க்ஸ். அதுதான் நான் சொல்றேன். இது நம்ம பெருசா பண்ண தேவையில்ல. இன்னொன்னு, நான் இந்த ஸ்பேஸ்க்கு இது புதுசு. பட் நிறைய ஸ்பேஸ்ல நான் போய் கதறி இருக்கேன். ஏன் வந்து ஜாக்குக்கு வந்து இப்ப நம்ம மத்த கண்டஸ்டன்ட்க்கு ஒரு ஹேட்டட் காட்டாம, நான் ஜாக்குக்கு ஏன் டைட்டில் வின் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கேம் அனலைஸாவே நான் போய் நிறைய பேசியிருக்கேன். இது நடந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு கூட நான் யூடியூப்ல பார்த்தேன். ஒரு 9 நிமிஷம் இந்த ஜாக்லினுக்கு பிஆர் தான் கிளாப் தட்டினாங்கன்றதையே ஒரு டாபிக்கா போட்டு சில பேர்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இது 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 வந்து நான் என்ன சொன்னா 8 சீசனே இது நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ நமக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஒரு பொண்ணுங்களுக்கு கிடைக்கிற ஹேட்ரட் அதிகம். இது வந்து காலங்காலமா நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ இது நான் இன்னொன்னு எப்படி பாக்குறேன்னா, விஜேஸ் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நீங்க கிளாப் பண்ணும் போது எத்தனை பேர் ஜாக்காக வந்திருக்கீங்கன்றது கேட்டதே எனக்கு தப்பு தான். இது முத்துக்கு பண்ணும்போது அவர் கேட்க மாட்டாரு. தீபக்கு பண்ணும்போது இது அவர் கேட்கவே மாட்டாரு. சௌந்தர்யாக்கு ஆக்சுவலா கேட்டிருக்காரு இனிஷியல் டைம்ல. சௌந்தர்யாக்கு இது கேட்டிருக்காரு. இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் இது இருக்குல்ல, இது வந்து விஜேஸ் ஹோஸ்ட் கிட்ட இருந்தே வருது. ஸோ நம்ம இந்த நார்மல் இந்த சோசியல் மீடியால பண்றது வந்து எனக்கு ஆச்சரியமா தெரியல. நாம அப்படியே தட்டி விட்டு தான் போனோம். இதை அப்படிதான் நான் இதை எடுத்துக்கிறேன். உங்களுக்கும் நான் அதுதான் சொல்றேன். எனிவே நீங்க வந்து அந்த பொண்ணு ஃப்ரைடே லைவ்ல கூட அன்னோட்டிஸ்டா இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி முத்துக்கிட்ட ஃபீல் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு இது போய் சேர்ந்ததுன்னா அது ஓகேன்னு தான் நம்ம இதை எடுத்துட்டு ஹாப்பியா தான் போனோம். இப்ப என்ன மாதிரி நார்மல் ஜென்ரலா ஒரு ஆடியன்ஸ்க்கு எங்களால போக முடியல, அதை பண்ண முடியல, சரி நம்ம இடத்துல இருந்து யாரோ பண்றாங்களே அப்படிதான் எடுத்துட்டு நாங்களாம் அப்படிதான் ஹாப்பியா இருக்குமே தவிர இது ஜஸ்ட் லைக் அப்படியே விட்டு போயிடலாம். இந்த டாபிக் பத்தி நீங்களும் ஆல்ரெடி நிறைய பேசிட்டீங்க. இந்த சண்டே ஸ்கூப்னு இருக்கு இல்ல, இதுல ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லலாம். பேசோட ஆரம்பத்திலேயே சொல்லி முடிச்சிட்டோம் இந்து. ஓகே, இல்ல இப்ப முத்தோட கேப்டன்சி டிஸ்கஸ் பண்றாங்க. ரோஸ்ட் இருக்கு. ரோஸ்ட்னா பயங்கரமா அப்படி இல்லை, பட் ஒரு ஆவரேஜா வந்து அதை பத்தியான டிஸ்கஷன்ஸ் இருக்கு. எல்லாத்துக்கிட்டையுமே ஒப்பீனியன் கேட்குறாங்க. முத்தோட ஆக்ஷன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்றத பத்தி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது தீபக் வந்து ஸ்கோர் பண்றாப்புல. ஓகே, தீபக் வந்து முத்தோட அனாலிசிஸ் அவர் பண்றது வந்து அப்ரிஷியேட் பண்ணப்படுது. ஓகே ஓகே, அதுதான் டம். நான் ரொம்ப நேரம் அந்த பாயிண்ட் சொன்னேன். அந்த டாபிக் கடந்து போயிடும், அதுக்காக தான் இது சொல்ல வந்தேன். இன்னொன்னு, நான் இங்கே இல்லை எல்லா இடத்துலையுமே நான் கேமுக்காக தான் இப்போ நான் ஜாக்லினா ரசிக்கிறத தாண்டி அவங்க கேமை ரசிக்கிறேன். அவங்களோட ஹியூமனிட்டி ஒன்று இருக்கு, அது யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க. இந்த இப்போ முத்து ஒண்ணு பண்றாரு இல்ல, அதை மட்டுமே பேசுறதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்காங்க, நிறைய பேஜஸ் இருக்கு, நிறைய ட்விட்டர்ல நிறைய இருக்கு. இந்த பொண்ணுன்றத இப்போ பேசுறதுக்கு ஏன் அது அப்படி பேசிட்டாதான் என்ன ஒரு நாள்லயே வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே அந்த ஆதங்கம்லாம் இருக்கு. தப்பா நினைச்சிருவாங்க. இது வரைக்கும் நான் அலோவ் பண்ணேன், பட் இப்பதான் அவங்க வந்திருக்காங்க. தேங்க்ஸ். தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல, நான் இத நான் மத்த கண்டஸ்டன்ட்ட வச்சு சொல்லல. இந்த சீசன் இல்ல, நான் நிறைய சீசனாவே எனக்கு இது ஆதங்கம் இருக்கு. நான் நேத்து கூட இன்னொரு ஸ்பேஸ்ல நான் பேசியிருப்பேன் இதை பத்தி. இது நான் ஒரு ஜெனரல் கொஸ்டினா தான் கேட்கறேன். இதை கேட்கறது எனக்கு தப்பில்லைன்னு தோணுது. இப்போ நம்ம ஒரு ஓட் பேசிஸ்ல எல்லாருமே சொல்றாங்க ஓட்டு எனிவே அட் த எண்ட் ஆஃப் த டே ஓட்டுன்னு சொல்றாங்க. ஓட் போடுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இப்ப நான் எங்க அம்மா பாக்குறாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, அவங்களாம் ஓட் போடுற மாதிரிலாம் எனக்கு தெரியல. இந்த ஓட் போடுறவங்க உண்மையிலே இந்த கேமை பார்ப்பாங்கல்ல, ஃபர்ஸ்ட் டே ஒன்ல இருந்தே ஒரு கேமா பார்த்துட்டு வராங்கல்ல. இப்போ இன்பிட்வீன் சொல்றேன், ஹாட் ஸ்டார் யூஸ் பண்றவங்க இவங்க தான் போடுறாங்க. ஸ்டில் இந்த 8 சீசனை கடந்தும் இந்த கேமுக்குன்னு ஒரு ஃபேனா பார்க்காம அது ஒரு சைடா பயாஸ்டா வித்தின் ஒரு 4 வீக்ஸ்லயே ஒரு டைட்டில் வின்னரை டிசைட் பண்ணி இவங்க நடுவுல என்ன தப்பு பண்ணாலும், இவங்க நடுவுல என்ன டவுன் ஆனாலுமே ஓகே, பட் ஒரு பொண்ணு ஏதாவது பண்ணிட்டா
அது வந்து ஹைலைட் பண்ணி பேசுறது, ட்ராமா அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏன் இன்னும் இந்த இவ்வளோ கடந்த சீசனுமே ஏன் இதை வந்து ஹைலைட் பண்ணிட்டே இருக்காங்கன்றத இதை வந்து ஒரு ஜென்ரலா ஒரு ஒரு இது வந்தாதான் நம்ம கேட்குறோம். நான் வந்து கேம் வைஸ் நான் சொல்றேன். ஹலோ கேக்குது பேசுங்க. அதுதான் டாம், நான் வந்து எனக்கு இந்த கொஸ்டின் இருக்கு. இப்ப நம்ம இதை பத்தி தான் நான் எனக்கு யாராவது சொன்னீங்கன்னா ஓகேன்னு தோணுது இதை பத்தி. டாம் நீங்க பேசுறீங்களா இல்ல? இல்ல வேற யார் எனக்கு சொன்னாலும் ஓகே. இல்ல டாம் பேசுறது கேட்க மாட்டேங்குது. டாம் இல்ல பேசிட்டு இருக்கீங்களா இல்ல? பேசுறேன். ஸ்பீக்கர் பிரச்சனை இல்ல, தொண்டையில பிரச்சனை. கரெக்ட். கேக்குது. அது என்னன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து இது வந்து இனி போக போக கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்மளது வந்து அந்த ஷோகார்டு அந்த ஷோகார்டு கூட சொல்ல வேணாம், அது அப்படி நம்ம சீசன் அப்படி செட் பண்ணிட்டாங்க ஸ்டார்டிங்ல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது. இந்த 6th சீசன்ல வந்து அதை பிரேக் பண்ணாங்க. என்னன்னா வந்து கேம் யாரு விளையாடுறாங்களோ, இப்ப எனக்கு வந்து அந்த சீசன்ல வந்து சசிமோட கேம் பிளே பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. மெஜாரிட்டி ஆடியன்ஸுக்கு வந்து அந்த கேமா பார்த்தவங்களுக்கு வந்து அது பிடிச்சிருந்தது, அதனால ஒரு டைட்டில் வின்னர் ஆனாரு. சரிங்களா? அப்போ சேனல் என்ன ப்ராஜெக்ட், அப்ப அங்கிருந்து சேனல் என்ன எடுத்துக்கும் அப்படின்னா, ஓகே பீப்புள்ஸ் வந்து வித்தியாசமா ஒரு 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 நரேட்டிவை விரும்புறாங்கிறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இந்த சீசன்ல வந்து அது குறைஞ்சிருக்கு. முன்னாடி சீசனை விட இந்த சீசன்ல வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஈவனா இருக்கு. ஒருத்தர் லீடு எடுத்திருக்காருங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா அது வந்து மிட் சீசனுக்கு அப்புறம் ஹலோ ஹலோ கேக்குதா? இடையில கால் வந்துருச்சு. அதான் இப்ப மிட் சீசன்ல வந்து அது பிரேக் ஆச்சு, ஈவனா போச்சு. இப்ப ஃபேன் பேஸுங்கிறது வந்து ஈவனா போயிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்க சொன்னது உண்மைதான், நான் அதை மறுக்கவெல்லாம் இல்லை. ஆனா மத்த சீசனோட கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் அது குறைஞ்சிருக்கு, ஈவனா போயிருக்கு. கம்மிங் சீசன்ல அது இன்னும் நீங்க சொல்ற மாதிரி ஹிந்தி சீசன் மாதிரி தெலுங்கு சீசன் மாதிரி கொஞ்சம் அது இன்னும் ஈவனா போய் நீங்க எதிர்பார்க்குற அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டும் அந்த மாதிரி ஒரு வின்னரும் வர்றதுக்கு சான்சஸ் இன்னும் 1 or 2 சீசன்ல ஆரம்பிச்சிடும். அதேதான். இல்ல எனக்கு இந்த 5th சீசன்ல இந்த கொஸ்டின் இருந்தது. ஆக்சுவலா பிரியா ராஜு அந்த சீசன்லயே இது இருந்தது. அகைன் இதே பேட்டர்ன் தான் இப்பயும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இது குறைஞ்சிருக்குன்றது நானும் ஒத்துக்கிறேன். பட் ஸ்டில் வந்து இதை நான் வந்து ஒரு கம்பேர் பண்ணியோ அப்படி சொல்ல வரல. எல்லாமே இப்போ இவங்களுக்கு ஒரு கேங் இருக்குன்னாங்க, இவருக்குமே அந்த கேங் இருந்தது, அதை பத்தி பேச கூட இல்ல. இவங்களும் ரோஸ்ட் வாங்கியிருக்காங்க, நிறைய முத்து ரோஸ்ட் வாங்கியிருக்காங்க. பட் ஆனா இந்த பொண்ணுக்கு வாங்குற ரோஸ்ட் அதிகம். இவங்களுக்கு வந்து டே 1ல இருந்தே அந்த கிளாப்ஸ் அப்ரிசியேஷன் வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு இப்பதான் வந்திருக்கு. இப்படி நான் எவ்வளவோ நான் கம்பேர் பண்ணுவேன். இவங்களாவது ஒரு அந்த டைட்டில் வின்னர்னு சொல்றவராரு நடுவில் ஒரு 3 வீக்ஸ் வந்து ரொம்ப செட்டில்டா விளையாடி இருக்காரு. இந்த பொண்ணு எங்கேயுமே அடி வாங்கினது கிடையாது, ஒரே ஒரு டாஸ்க்கு தவிர. அவங்களும் பிளண்டர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, இவரும் நேத்து பண்ணது பிளண்டர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஆனா இவர் பண்ணதுதான் ரொம்ப பாசிட்டிவா போகுது, அந்த பொண்ணு பண்ணது ரொம்ப நெகட்டிவா இப்ப வரைக்குமே. அது ஏதாச்சும் ஒரு ஜாக்லினோட கிராஃப் எடுத்து காட்டாங்கன்னா இதை காமிச்சுதான் எல்லாரும் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி எதுக்கு அந்த அதுல இருந்து ஏன் இறங்கவே மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி இருக்கு. அதுல இருந்து கொஞ்சம் இறங்கி பார்க்கலாமே. நான் பதில் சொல்லவா? ஆனா இதை நான் இவங்களால அப்படின்னு நான் சொல்லலை. ஆனா ஜெனரல் சொல்றேன். இங்க நான் ஆல்ரெடி இதை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், மென் டாமினேட்டட் சொசைட்டி, ஓகேவா? ஆனா எல்லா மென்னும் அப்படியான்னு கேட்டா அது கிடையாது. ரியாலிட்டியும் அக்செப்டன்ஸும் இருக்கிற மென்னும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிற மென்னும் இங்க இருக்காங்க. ஆனா நான் நேத்துலேருந்து எனக்கு வந்த விஷயத்த வச்சு மட்டும் நான் சொல்றேன். இவங்க ப்ராப்ளம் இங்க என்னன்னா, ஜாக்குக்கு சப்போர்ட் பண்ணது பிரச்சனை இல்லை, அங்க அந்த இடத்துல முத்து இறக்கப்படுறாருன்னு இவங்களே நினைச்சுக்கிறது தான் இங்க பிரச்சனை. அதுதான் இது நான் கேக்குறது சிமிலர் பாயிண்ட் தான் நான் சொல்றேன். அததான் சொல்றேன். ஏன்னா இது வந்து நான் அதான் அப்படி பாக்குறேன். ஏன்னா அங்க ஒரு மென்ன தானே இறக்கப்படுறோம். இப்போ ஏன்னா நேத்து அந்த பொண்ணுக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன் மஞ்சரிக்குமே கிடைச்சது. பட் மஞ்சரிக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி யாருமே பேசல. ஏன்னா மஞ்சரி வந்து முத்து மஞ்சரி ஒரே லைன்ல டிராவல் பண்ணும். முத்து வந்து மஞ்சரிக்கு கீழன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒண்ணு இருக்குல்ல, ஃப்ரெண்டு முத்து தான் பண்றாருன்னு ஒரு பாயிண்ட் ஒண்ணு வருது இல்ல. ஓகே தேங்க்யூ. கதிர் நீங்க தான் பேசி இருக்கணும், அவங்க ஒரு ப்ரோல பேசிட்டாங்க. சாரி, நீங்க பேசுங்க. அதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ, அதெல்லாம் இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? கேக்குது. எனக்கு ஒண்ணு இல்லைண்ணா, எனக்கு வந்து விஜேஎஸ் மேல கொஞ்சம் கஷ்டமாச்சு. இந்த லாஸ்ட் வீக் வந்து ஏதோ சவுண்ட் எதுவும் கேட்டுனே இருக்கு.
இந்து கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிங்க இந்து. தேங்க்யூண்ணா. எனக்கு என்னன்னா லாஸ்ட் வீக் வந்து தனித்தனியா கூப்பிட்டு பேசுவாங்க. அப்போ வந்து ரயான் சௌந்தர்யா கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்க நல்லா பண்றீங்க, உங்களுக்கு ஃபேன்ஸ் சௌந்தர்யா கிட்ட சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கு, வந்து பாப்பீங்க, நீங்க வந்து தனியா விளையாடுங்க அப்படின்ட்டு அதை இன்சஸ்ட் பண்ணியிருப்பாரு. தனியா விளையாடுங்க அப்படின்ட்டு ஒரு 2-3 முறை சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அது ரொம்ப மைண்டுக்கு ஏறி சௌந்தர்யா வந்து கண்டிப்பா வெளியே போகணும் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கலாம் என் பார்வையில. அது ஜாக் ஏதாவது தப்பு பண்ணா போயிடலான்னு அப்படின்னு அது எப்படி சொல்றதுன்னா, இவங்க வந்து ஏன்னா தப்பு பண்ணுவா நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு நினைச்சு அவங்க எந்த தப்பும் தப்பு இல்லை, சும்மா போகணுன்ட்டு போயிட்டு அவங்கள போய் பின்னாடி பேசுறது, அதெல்லாம் வந்து பாக்குறதுக்கு எனக்கு பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிக்கல. இவ்வளவு நாள் உண்மையா ஒரு ஃப்ரெண்டா இருந்தா சரி பேசியிருக்கலாம், முன்னாடியே பேசியிருக்கலாம், மூஞ்சுக்கு நிறையவே பேசியிருக்கலாம். சரி இவ்வளவு நாள் உண்மையா இருந்துட்டு எப்படி போய் இன்னொருத்தட்ட போயிட்டு அவளை ஜாக்க வந்து மார்க் பண்ணும்போது அதை எப்படி ஏத்துக்க முடியுது அவங்களால? இவங்களும் சேர்ந்து எப்படி அதை அலோவ் பண்ண முடியுது? எனக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி சௌந்தர்யா ஓகே, ஸ்டார்டிங்ல ஜாக்லின் இருந்தக்குள்ளலாம் ரொம்ப அழகா சிரிச்சுக்கின்னு ரொம்ப சூப்பரா அந்த அந்த பேரே அழகா இருந்துச்சு. ஆனா வந்து எப்போ வந்து இவங்க வந்து அந்த விஜய் சொன்னாருங்களா, தனியா விளையாடு அப்படின்னு சொல்லும்போது சௌந்தர்யா சண்டை போட்டவொடனே ரயானும் சண்டை போடுறாரு. அது கேட்கிற விதம் ஒண்ணு இருக்குல்ல, ரொம்ப ஹாஷா கேட்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்போ வந்து ஜாக் அழகா சொன்னாங்க, ஏன்னா ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் என்ன காமிச்சிட்டு போயிடுறீங்க, நம்ம எல்லாரும் தானே ஒன்னா இருக்கோம் அப்படின்ற அந்த 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 பாயிண்ட் ரொம்ப வேலிடான பாயிண்ட் அது. ஆனா அதை பத்தி வந்து கேட்கவே இல்லை. அதுவும் இல்லாம விஜேஎஸ் வந்து என்ன பண்றாருன்னா, 11 வாரமா ஜாக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எல்லாரும் பார்த்திருப்போம். எனக்குலாம் ரொம்ப கஷ்டம். எனக்கு ஜாக் வந்து அவ்வளவு தெளிவாவும் அவ்வளவு அழகாவும் தான் பாயிண்ட கரெக்டாவும் ஸ்ட்ராங்காவும் வைக்கிறாங்க. ஆனா உள்ள எல்லாம் டாமினேட்டு, விஜேஸும் டாமினேட் இது மாதிரி பண்றதுல ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்க. சௌந்தர்யா ஒரு வார்த்தை சொன்னார்ல, உங்களுக்கு ஃபேன்ஸ் வெளிய இருக்காங்க, நீங்க இதுவும் ஆகாதீங்க அப்படின்னு சொன்னார்ல, அது மாதிரி ஜாக்குக்கு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, நீங்க ஸ்ட்ராங்கா தான் விளையாடுறீங்க, பிரச்சனை இல்லை, நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்குக்கு ஒரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாச்சு. அது சொல்லிட்டாரு, ஓரளவுக்கு சொல்லிட்டாரு நேத்து. நேத்து ஓகே நேத்து சொன்னாரு. இந்த கடந்த வாரங்கள்ல சொல்றேன், அது தனியா கூப்பிட்டு போன வாரமே பேசினாங்க, தனியா கூப்பிட்டு அந்த வாரத்துல சொல்லியிருக்கலாம் நான் சொல்றேன். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாவே அது எடுத்துக்கிச்சு இல்ல, அதனால சொல்றேன் நான். அதெல்லாம் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் விஜய் சேதுபதி மேல. ஆனா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் நேத்து. ஜாக்லினுக்கு அந்த ரொம்ப டாமாக்காலாம் ரொம்ப ரொம்ப நன்றி டாமாக்கா. பாப்பாய் ப்ரோ, எனக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னு இருக்கு, நான் ஆன்சர் பண்ணலாமா? சாரி நான் ஒரு கால் வந்துச்சு, அதான் கட் பண்ணிட்டேன். சாரிண்ணா. ரொம்ப நன்றி டாமாக்கா. ரொம்ப கஷ்டமா இருந்தோம் 10 வாரமா. ஜாக் வந்து ஏன் ஜாக் இவ்வளவு பாயிண்ட் கிளீனா தானே பேசுறாங்க, ஏன் அவங்கள புரிஞ்சுக்க மாட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி. தேங்க்யூ அது கால் இடையில வாய்ஸ் கேட்கல. ஓகே. ரொம்ப தேங்க்யூ. இல்ல இப்போ சவுண்டுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி, ஆமா சவுண்டுக்கு வந்து அவர் சொன்ன ஹிண்ட்னால கொஞ்சம் அவங்க பிளேவை மாத்துனாங்க. ஆனா அவங்க எங்க லோவா போய் எல்லா ஃபேண்டமும், அதாவது அதர் ஃபேண்டமும் அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, உள்ள நடக்கிற ஜாக்கை பத்தி பேசுறதை விட்டுட்டு ரயானும் சவுண்டும் வந்து அவங்க பர்சனல் லைஃபை பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசணும். இவங்க கூட வந்து இவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து இருக்கிறது கஷ்டம்ங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் ஹெவியா கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹெவியா அவங்க கிராஃப் டவுன் ஆச்சு. அதெல்லாம் பண்ணாம இருந்திருக்கலாம் சவுண்ட். இல்ல அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். எனக்கு தெரிஞ்சுனா ஜாக்கு எனக்கு இது உண்மையாதான் இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க இந்த வாரம் அப்படி போகணும், இந்த வாரம் அப்படிலாம் கண்டிப்பா நினைக்கவே இல்லை. அவங்க உண்மையாதான் இருக்காங்க. ஆனா இவங்க சௌந்தர்யா இப்படி ஏன் அப்படி பண்றாங்க? ஒருவேளை அவங்களுக்கு ஒன்னும் தெரியலையா, ஒன்னும் புரியலையா, இல்ல நடிக்கிறாங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியல ப்ரோ. அவங்கள புரிஞ்சுக்கவே முடியல. 11 வாரம் ஆச்சு. அது யாரா இந்த மாதிரி தெளிவா ஒருத்தர் வந்து பேச மாட்டிருக்காங்க. இப்ப சௌந்தர்யா ஃபேன்ஸ் நானு அப்படின்னு கையை தூக்கி இந்த பாயிண்ட் எல்லாம் சௌந்தர்யாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, இவ்வளவு பிரேவா இருக்காங்க இப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தெளிவான சொல்றதுக்கு ஒரு ஆள் எனக்கு நான் தேடினே இருக்கேன் இன்னமும். இந்த மாதிரி ஏன்னா ஒரு ஸ்பேஸ்ல வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, சௌந்தர்யா இவ்வளவு அழகா எடுத்து சொல்லுவாங்க அப்படின்ட்டு நான் தேடினே இருக்கேன். இல்லைன்னா அவங்களே வந்து ஏன்னா ட்வீட் போடுவாங்களான்னு பார்த்தா அது ஃபுல்லா ஜாக்கை பத்தி அகைன்ஸ்டா மட்டும்தான் இருக்கு. அது ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை
அதான் நீங்களாம் நிறைய பேர் சொல்றாங்க பிஆர்னா எனக்கு அது எப்படி ஓகே, அது பிஆர்னா அது என்ன உண்மைதானா இல்ல சவுண்டுக்கு உண்மையே அப்படியா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ரொம்ப மகிழ்ச்சி. நேத்து வந்து நான் ஸ்பேஸ்ல டாமக்கா கூட நான் பேசினேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு டைம் எனக்கு கிடைக்கல. அக்கா குடுக்கல மைக்கு. அதனால நேத்து கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நேத்து ரொம்ப லேட்டா தூங்குனேன். நேத்து தூங்குன லேட்டா தூங்குன நாள் நான். ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. ரொம்ப ஹாப்பி. இது ஒரு கேம் ஷோ தான். ஆனா நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, இவ்வளவு பேர் இப்போ ஒரு 300 பேர் 400 பேர் இருக்காங்கன்னா, எந்தெந்த கருத்துக்கு யார் யார் எத்தனை பேர் எவ்வளோ இப்ப இந்த கருத்து சரி, இந்த கருத்து தவறு அப்படின்ட்டு டிசைட் பண்றாங்கல்ல. அப்ப நம்ம சொல்ற கருத்து ஓகே தான் அப்படின்னு நம்மள ஜட்ஜ் பண்றோம்ல. இது நான் அப்படி பார்க்குறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி. டாமக்கா ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ கதிர். எஸ் டிராகன் பேசுங்க. பிளாக் பெப்பர் பிளாக் பெப்பர் டிராகன் சாரி. டிராகன் பேசுவோம், அடுத்து பிளாக் பெப்பர் பேசுங்க. ஓகே. எஸ். இப்போ எல்லாரும் நேற்று எபிசோடு பார்த்தோம். இப்போ எல்லாருக்குமே இருக்கிற கொஸ்டின் வந்து எப்படி இந்த வாரம் மட்டும்தான் ஜாக்குக்கு வந்து பாசிட்டிவான கிளாப்ஸ் வந்துருக்குன்னா, அதுக்கு நிறைய விதமான ரீசன் சொல்லலாம். சில பேருக்கு ஒரு ஃபேன்ஸாகவும் சரி, ஆடியன்ஸாகவும் சரி, 1 ஹவர் எபிசோடு பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஜாக்கோட நிறைய கன்டென்ட் வரல. ஸோ அதோட பாசிட்டிவ் கேம் பிளே யாருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் யாருக்குமே வந்து ஜாக்கோட அந்த ட்ரூ நேச்சர் வந்து வெளியே தெரியல. என்னடா இந்த பொண்ணு எதா இருந்தாலும் வேணுண்டே வம்புழுக்கும் அப்படிங்கிற அந்த போர்ட்ரேல் தான் சில நாட்களாக இருந்துச்சு. ஸோ லைவ் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதோட அந்த பொண்ணு மனசுலேருந்து பேசுகிறங்கிற அந்த விஷயமே லைவ் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அந்த பிரேக் பண்ணி ரெட் கார்பெட் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்போ 1 ஹவர் எபிசோடுக்கு விஜய் சேதுபதி சொன்ன ஒரு டைலாக் இருக்குல்ல, உங்களை பார்த்து மற்றவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக, அதோட எஃபெக்ட் என்னங்கிறது 1 ஹவர் ஆடியன்ஸுக்கு இப்போ தான் போய் ரீச் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு மீனிங்கே வேற. ஓகேவா? ஸோ இது லேட்டாக வந்தாலும் இது லேட்டஸ்டான ஒரு அப்ரிசியேஷன் தான். ஏன்னா எல்லாருக்குமே புரியாத புதிர். இப்போ 1 ஹவர் எபிசோடில் ஜாக் சோகமாக இருந்தது இருக்கும், ரெட் கார்பெட் வந்து சோகமாக இருந்ததுக்கும், இப்போ அவள் ஃபீல் பண்ணதுக்கும் ஆடியன்ஸ்க்கே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எனக்கு உதாரணத்துக்குலாம் சொல்லணுன்னா, அவளோட ஸ்மார்ட் பிளேஸை நிறைய வந்து 1 ஹவர் எபிசோடில் வரல. எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட். ஓகேவா? ஒரு ஒரு பிபி ஆடியன்ஸோட ஃபேன் பாயா அந்த ஷோவுக்கு ஒரு ஃபேன் பாயா பார்க்கும்போது, ஏன் இந்த ஒரு பிளேயருக்கு மட்டும் இவ்வளோ எடிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு இருந்துச்சு. ஃபைன், அவங்க என்னமோ பண்ணிட்டாங்க. பட் அட்லீஸ்ட் அப்ரிசியேஷன் கடைசியிலேயாவது கொடுத்தாங்க. ஃபேமிலி ரவுண்டுக்கு முன்னாடியாவது கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் அவங்க சொல்லலாம்னா ஃபேமிலி வந்து சொல்லியிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி நடக்குதுன்ட்டு. இதெல்லாம் எப்படி நடந்துருச்சு, அப்ரிசியேஷன் வந்துருச்சு. ஸோ ஹாப்பி அண்ட் ஹாப்பி ஃபார் டாம் அண்ட் பாப்பாய் டு கெட் ரிஜிஸ்டர்ட் ஆஸ் அ பிஆர் ஃபார் ஜாக். ஏன்னா வேறு வழியே இல்லை. அப்படி தான் இனிமேல் சோஷியல் மீடியா கூப்பிட போகுது. ஸோ அவங்க இல்லைன்னு சொன்னாலும் அதை மாற்ற முடியாது யாராலையும். ஏன்னா அவ்வளோதான். அது இல்லை, சாசனமே எழுதி கொடுத்துருவாங்க சோஷியல் மீடியாவில். அதுக்கு ஒன்றும் பண்ணவும் முடியாது. இவங்க என்ன தான் தலைகளை குட்டிக்காரன் அடித்தாலும் சரி, அது யாரும் ஒத்துக்க போகிறதில்ல. அதுக்கு நம்ம கையில் ஒன்றும் இல்லை. ஃபைன். பட் ஒரு பாயிண்ட் எல்லாருக்கும் மண்டையில் இருக்கிறது, அது இன்னமும் எல்லா சீசனும் இந்த கேள்வி வரதான் போகுது. ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் ஒழுங்காக வர்றதில்ல, பையனுக்கு மட்டும் சப்போர்ட் வருது. இது வந்து காமன் டேர்ம். இதை நியாயப்படுத்த முடியாது. பட் இதை வந்து நாம் சில பேருக்கு இப்போ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு ஒருத்தவங்களை பிடிக்குதுன்னா, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பில் தான் சேர்க்கணும். ஓகேவா? இதை வந்து ஒரு ஜெண்டர் கேட்டகரியில் நம்ம பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த பிளே பிடிச்சிருக்குன்னா, அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் அவங்க பண்ணுறது பிடிச்சிருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருங்களேன். அதை நீங்கள் அந்த ஜெண்டர் கேட்டகரியில் கொண்டு வந்தீங்கன்னா, அது பெரிய இஷ்யூவாக தான் தெரியும். இல்லை, இப்போ நிறைய பேர் அப்படி நீங்கள் கம்பேரிசன் கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா, அது தீராத பிரச்சனை தான். அந்த மைண்ட் செட்டில் பார்க்காம ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு காமனான டேர்மில் அதை அனலைஸ் பண்ணிட்டோம்னா, அந்த மைண்ட் செட்டை நம்ம முதல்ல அழிக்கணும். இதை வந்து ஒரு பொண்ணுக்கு தான் சப்போர்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பையனுக்கு தான் அப்படின்னு நம்ம பேச அது நிற்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக அதை எப்படி நம்ம அணுகணும்னா, நிறைய ஆடியன்ஸ் அந்த பர்டிகுலர் இதுக்கு விரும்புகிறாங்க போல் இருக்கே அப்படின்னு நம்ம அதை கடந்து போயிடலாம். இல்லை நம்ம அதை மறுபடியும் நூல் பிடிச்சி பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது நிற்க போகிறதில்ல. இதுதான் இங்கே பிரச்சனை. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாரும் சொல்கிற மாதிரி இப்போ சௌந்தர்யாவுக்கும் ஜாக்குக்கும் நடக்கிற அந்த ஒரு டிஃப் இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அது இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேனே, இப்போ பாப்பாயும் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காரு, நானும் போயிருக்கேன், டாமும் போயிருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். 3 பேருமே நல்லவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, நான் அப்படி இல்லை. பட் இருந்தாலும் 3 பேர் நல்லவங்க வச்சுக்கோங்க.
3 பேருமே டைட்டில் வின்னுக்காக ஜெயிக்கணும். நானும் 3 பேர் இப்போ நானும் அதில் ஒருத்தன், பாப்பாயும் ஒருத்தன், டாமும் ஒருத்தன். இப்போ 3 பேர் நல்லவங்கன்னு வச்சுட்டு நாங்கள் எப்படி கப்பை ஜெயிக்கிறது? நான் ஒன்று அவங்க 2 பேரையும் பற்றி தப்பாக சொல்லி நான் நல்லவன்னு காட்டணும். அப்போ தான் மக்கள் என்ன ரசிக்க முடியும். இல்லை அவங்க 2 பேர் அவங்க யாராவது ஒருத்தர் வந்து இவங்களோட நான் ஸ்மார்ட்னு ப்ரூவ் பண்ணும், இதை நேர்மையாக தான் ஹேண்டில் பண்ணணும்னா அதுக்கு நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணணும். அப்போ தான் அவங்க நேர்மையாக ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இதை கேம் பிளேவா அவங்க வேறு வழியே இல்லை, எப்படியாவது போட்டு உடச்சி தான் ஆகணும். அவனை விட நான் நல்லவன்ப்பா அப்படி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க போடுறாங்க. அது பேக் ஃபயர் ஆகலாம், பாசிட்டிவாக போகலாம், எப்படி வேணால் போகலாம். ஓகேவா? அது அந்த பிளேயரோட தலையெழுத்து. அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவங்க எப்படி வேணால் அதை மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஒவ்வொரு பிளேயரும் எல்லா சீசனும் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் ஆரியே எடுத்துக்கோங்களேன். ஆரி வந்து புறணி பேசலாம் இல்லை. அவர் வந்து பாலாஜி கிட்ட உட்காந்துக்கிட்டு அர்ச்சனா போனாதான் அன்பு கேங் உடையுன்னு சொல்லுவார். அதுவே ஒரு காசிப் தான். ஓகேவா? அது வந்து அது நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கிங் அப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிக்கலாம். பட் அதுவும் புறணி தான். ஓகேவா? பட் இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் பண்ணாங்க. ஓகே, அது ஒரு லெவலை தாண்டி போகுதுன்னா வேற வழியே இல்லை. ஒருத்தங்களுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணணும்னா அந்த அளவுக்கு இறங்கி செய்கிறாங்க. இதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பிளேயருக்கு இன்னொரு பிளேயர் ஃப்ரெண்டாக இருக்காங்க. அப்போ அவங்க போனால் தான் நான் சைன் ஆக முடியும்னு ஒரு நெசசிட்டி வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? இது ஒரு கேம் பிளேக்கு உண்டான ரேஸ். இதில் வந்து புறணைங்கிறத நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. இல்லை நேர்மையான கண்டஸ்டன்ஸ் இப்படி புறணை பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு அந்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட அந்த ரூல்ஸே கிடையாது. அதை ரூல்ஸ் போட்டு நிறுத்தவும் முடியாது. அப்படி பார்த்தா டைட்டில் வின்னர் யாருமே ஆக முடியாது அந்த வீட்டில். ஏன்னா டிஸ்கஷன் பண்ணி தான் ஆகணும். மூஞ்ச எத்தனை நாள் பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இது நியாயப்படுத்த விரும்பல. பட் ஆனால் அதுவும் ஒரு ஃபேக்டர்னு சொல்லிட்டு நாம் அதை கடந்து போயிடலாம். அவ்வளோதானே ஒழிய இதில் நம்ம பேசுறதுக்கு ஒன்று இல்லை. எனக்கு இப்போ இருக்கிற ஒரு டென்ஷன் என்னென்னா, என்எஃப்பி கடைசியாக முடிஞ்சு போச்சு, ராயன் தான் லாஸ்ட்டு. அடுத்த வாரம் யாரை 2 பேர் எவிட் பண்ண போகிறாங்க ஃபேமிலி ரவுண்டுக்கு முடிச்சதுக்கு அப்புறம்? எனக்கு அதுதான் மண்டையில் விட்டுருக்கு. பவித்ரா, அன்ஷிதா, விஷால், அருண், ஜெஃப்ரி, ராணவ். ஸோ இந்த 6 கேட்டகரியில் யாராவது ஒரு தூக்குனாங்கன்னா பரவாயில்ல. சம்மந்தமே இல்லாமல் வேற யாராவது தூக்குனாங்கன்னா எனக்கு அது என்ன கேட்டகரியில் வைக்கிறதுனே தெரில. எனக்கு இந்த சண்டே எபிசோடு எவிக்ஷனை விட எனக்கு அடுத்த வாரம் எபிசோடு தான் மண்டையில் ஓடிட்டே இருக்கு. நாமினேஷன்ஸ் யார் வரப்போகிறாங்க, எந்த டாப் பிளேயர்ஸ் நாமினேஷன் வந்து யார் இன்னொரு டாப் பிளேயரவே. இப்போ உதாரணத்துக்கு 5 பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முத்து, ஜாக்லின், சௌந்தர்யா, மஞ்சரின்னு வந்துட்டாங்க. 5ஆவதாக ஒரு ஆள் தீபக்னு வந்துட்டாங்கன்னா இப்போ ஓட் பேசிஸில் ஒரு பிளேயர் நல்லா விளாண்டு அவங்க 5 பேர் மட்டும் இருக்காங்க, அநியாயமாக ஒரு பிளேயர் தூக்கணும்னா அப்படி ஒரு டாமினேஷன் இது வரைக்கும் வராதுன்னு நினைப்போம். வந்துருச்சுன்னா நல்லா விளாட்றாங்க ஒரு பிளேயர் வெளியே போயிடும் மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ அது வந்து இந்த சீசனில் இல்லை, அதுக்கு ப்ராபபிலிட்டி டிராகன் அதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப லெஸ். நீங்க சொல்றது எப்படி லெஸ் நான் சொல்றேன்னா, அது அவங்க நாமினேட் பண்ண போகிற பிளேயர்ஸ்லாம் யாரா இருப்பாங்கன்னா விளையாடாத பிளேயர்ஸ் தான் நாமினேட் பண்ணுவோம். ஸோ இன் தட் வே இது ரொம்ப நீங்க சொல்ற ப்ராபபிலிட்டி ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். ஸோ இட் வில் நாட் ஹேப்பன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி தான் சொல்றேன். ஆனா எனக்கு இப்போ அன்ஷிதா வந்து முத்து ஜாக சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பவித்ராவும் முத்து ஜாக் சொல்ல வாய்ப்பு இருக்கு. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ ஜெஃப்ரி வந்து ஜாக்கையும் முத்தியுமே சொல்லலாம், ஜாக்கு சௌந்தர்யாவை சொல்லலாம், ராயன் ஜாக்கை சொல்லலாம். பட் ராயன் என்எஃப்ங்கிறதால நான் யாருமே சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சரி வந்து அன்ஷிதா கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. ஸோ ஜாக்கு மஞ்சரிங்க அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் சும்மா ஒரு ரஃபாக போட்டாவே 3 ஓட்டு நிறைய பேருக்கு வந்துடும். ஸோ இப்போ அவங்க 2 ஓட்டை கன்சிடர் பண்ணாதான் ஒரு நிறைய பேர் வரும். இன்கேஸ் முதல் தடவையா எப்பயும் பார்த்தாலும் பிக் பாஸ் ஒரு வேலை பண்ணுவாரு, 3 ஓட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணி போன சீசன்ல 3 பேர் மட்டும் நாமினேஷன் இந்த மாதிரி பண்ணாங்களே, அந்த மாதிரி இந்த தடவைலாம் பண்ணிட்டாங்கன்னா அநேகமா ஒரு நல்ல பிளேயர் வெளியே போற மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ அந்த பயம் தான் எனக்கு இருக்கு இந்த தடவை. எனக்கு அதுதான் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. ஏன்னா இந்த ஷோவுக்கு யாரு எப்பெல்லாம் ஒரு பிளேயர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அப்பெல்லாம் அவங்க தூக்கிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இந்த சீசனில் நான் ஃபீல் பண்ணேன். இப்போ அதுதான் எனக்கு மைண்டில் இருக்குது. ஸோ அது மட்டும் நடக்கலைன்னா ஷோ ஹஸ் டு பி ஃபார் நெக்ஸ்ட் 3 வீக்ஸ் இந்த ஷோவை நம்ம பார்த்து தானே ஆகணும். ஸோ அதுக்கான கண்டென்ட்டாக நல்லா இருக்கணுங்க தான் என் மைண்டில் ரொம்ப ஓடிட்டு இருக்கு. ஏன்னா என்எஃப்இ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த பிரச்சனை. எனக்கு கேப்டன்சி டாஸ்க் நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, ஏன் என்எஃப்இ நிறுத்துறாங்க? எனக்கு அங்கே தான் எனக்கு அது உடைக்குது. நடந்த டாஸ்க்கு கேப்டன்சியில் ஏமாத்துறாங்க, ஏன் தேவையில்லாம என்எஃப்இல கை வைக்கணும்? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. இது என்னடா லாஜிக்கா இருக்கு? XYZ நீங்க பிரச்சனை இருக்குன்னா XYZல கை வைங்க, ஏன் ஏபிசில போய் கை வைக்கிறீங்க? அப்படி மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கு தான் எனக்கு மண்டையில ஓடிட்டு இருக்கு. ஸோ மற்றவங்க இல்ல அது they mentioned it clearly in
லெட்டர் பேட் கேப்டன்சி பிளஸ் என்எஃப்பி ஃபார் 13th வீக். அது 13th வீக் என்எஃப்பி, அடுத்த 12th வீக்கு கேப்டன்சி. தே மென்ஷன்ட் இட் கிளியர்லி. தட்ஸ் வை வாட் ஹேப்பன்ட், என்எஃப்பி வந்து கேன்சல் செய்யப்படும் அப்படின்ட்டு பிக் பாஸ் அறிவிச்சு. பட் லாஸ்ட் வீக் என்எஃப்பி கேன்சல் பண்ணதுக்கு வந்து அவர் தெளிவாக தான் மென்ஷன் பண்ணார். லாஸ்ட் வீக் இல்லை, அதுதான் கடைசி என்எஃப்பி அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணார். ஓ அப்படி. ஓகே. பட் இருந்தாலும் ஒரு ஐயா டிராகன், சொல்லுங்க. இந்த குரலை எங்கே கேட்டிருக்கேன். ஹலோ சொல்லுங்க ஒரு தடவை. ஹலோ சொல்லுங்க. சாரி, ஹலோ. ஐயா ஏதாவது தொலைக்காட்சி நிறுவனம் இல்லையா? இல்லைங்க, நான் நான் இதுக்கு முன்னாடி வேற ஸ்பேஸ்ல ஆலன் ஸ்பேஸ்ல பேசியிருக்கேன். டாம் இருந்தாலும் இங்க வந்து நம்புறேன். பாப்பாய் இதெல்லாம் அநியாயம் பாப்பாய். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் இப்படி சொல்றீங்க? ஏதோ இப்ப நான் சொன்னதுல ஏதோ தொலைக்காட்சி எல்லாம் சொல்றீங்க, எனக்கே வயித்துல வருது. என்னன்னு சொல்லுங்க. இல்லைங்க, ஓகே, எங்கே கேட்ட குரல் மாதிரி இருந்தது, தெரிஞ்ச குரல் மாதிரி இருந்தது, அதுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் ஐயா, நான் உள்ள வரலாமா? பிளாக் பெப்பர் பேசிருங்க. இல்லை, இந்த என்எஃப்பி டாஸ்க் பற்றி பேசிகிட்டு இருந்தார். அதை கண்டினியூஷனாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு மேலே என்எஃப்பி டாஸ்க் வச்சு அங்கே வந்து அவங்களுக்குள்ள சேவ் பண்ணிக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கேம் இஸ் கோயிங் நியரிங் டு த எண்டு அப்படின்ற சுச்சுவேஷனில் லெட் பப்ளிக் ஓட் அண்ட்